ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासति गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயத்தின் தொடர்ச்சி. மைத்ரேய மகரிஷிட்ட விதுர மகாத்மா உரையாடுகிறார். அந்த 2 பேர் என்ன பேசிக்கிறாங்க, விதுர மகாத்மா மைத்ரேய மகரிஷிட்ட என்ன கேட்டாரு, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம், நடைமுறையில நமக்கு என்ன கிடைக்க போகுது, இதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது. எந்த ஒரு நிகழ்வுக்கு இந்த 3 விஷயம் பிரதானம். இந்த 3 விஷயம் சம்பந்தா, அபிதேயா, பிரயோஜனம். சம்பந்தம், சரி சுவாமி, விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் நடந்த உரையாடல எனக்கு என்ன சம்பந்தம், நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? அது சம்பந்தம் என்ன இருக்கு அதுல? விதுர மகாத்மாவும் மைத்ரேய மகரிஷியும் 2 பேர் பேசிக்கிட்டா அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம், நான் ஏன் அதை தெரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட். 2வது, அது தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ணணும், அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? விதுரருக்கும் மைத்திரேயருக்கும் நடந்த உரையாடல் தெரிஞ்சுக்கிட்டு அதுல எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அது தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? இது அபிதேயா. 3வது பிரயோஜனம், எனக்கு என்ன கிடைக்கும்? விதுரருக்கும் மைத்திரேயருக்கும் நடந்த உரையாடலை கேட்டாலோ படிச்சாலோ எனக்கு என்ன கிடைக்கும்? வாட் இஸ் த ரிசல்ட், அதோட பிரயோஜனம் என்ன? இந்த 3 விஷயமே எல்லா இடத்துலயும் பொருந்தும் இல்லையா? இன்னைக்கு மக்கள் பொதுவா கேட்பாங்க இல்லையா, நீங்க இஸ்கானுக்கு வாங்க, இஸ்கானுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, நான் ஏன் இஸ்கானுக்கு வரணும், இஸ்கான்ல என்ன பண்ணணும், இஸ்கான்ல எனக்கு என்ன கிடைக்கும் இல்லையா? இந்த கேள்வி கேட்பாங்க. நாங்க ஏன் கிருஷ்ணாட்ட வரணும், கிருஷ்ணாவுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, நாங்க ஏன் கிருஷ்ணாட்ட வரணும், கிருஷ்ணாட்ட என்ன பண்ணணும், இஸ்கான்ல எனக்கு என்ன கிடைக்கும்? ஜெய ஜெகநாத் சுவாமிக்கு. இது எல்லா விஷயத்திலும் பொருந்தும். இந்த சம்பந்தா, அபிதேயா அண்ட் பிரயோஜனம். சம்பந்தம், அபிதேயம், பிரயோஜனம். விதுர மகாத்மா போன்ற தூய பக்தர்கள், மைத்ரேயர் போன்ற பக்தர்கள் பேசிக்கும் போது அது கட்டாயம் நமக்கு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் இருக்குன்னா, அந்த தலைப்பு எல்லாருக்கும் நன்மை தரக்கூடியது. கேள்வி கேட்கிறவரு, பதில் சொல்றவரு, 2 பேருடைய கான்வர்சேஷன், அந்த உரையாடல் எல்லாருக்கும் நன்மை தரக்கூடியது. அப்ப நம்ம நன்மை விதருக்கு மைத்திரேயருக்குள்ள உரையாடல் நம்ம ஏன் கேட்கணும்னா, அது நமக்கு நிறைய நன்மை இருக்கு. சாதாரண நன்மை இல்ல அது. அது என்ன நன்மை அப்படின்னா, விதருக்கும் மைத்திரேயருக்கும் நடந்த உரையாடல் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால கிருஷ்ணாவுக்கு எனக்கும் சம்பந்தம் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல்ல விதுரருக்கும் மைத்திரேயருக்கும் நடந்த உரையாடல் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அது இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியது. ஏன்னா நானும் கிருஷ்ணாவோடு சம்பந்தப்பட்டிருக்கேன். நான் இந்த உரையாடலை கேட்கும் போது என் கிருஷ்ண உணர்வு விழிப்படையும். சோ கிருஷ்ணாவுக்கு எனக்குள்ள சம்பந்தம் எஸ்டாப்ளிஷ் ஆகும். எஸ், ஆமா, கிருஷ்ணா பகவான், நான் ஒரு சேவகன். கிருஷ்ணா எஜமானன், நான் ஒரு சேவகன். அவர் அனுபவிப்பாளர், நான் அனுபவிக்கப்பட வேண்டியவர். ஆண்டான் அடிமை உறவு. இது விழிப்படையும். 2 தூய பக்தர்கள் பேசும்போது, அது சபையில் இருந்தாலோ இல்ல அந்த 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க, நம்ம எப்பவுமே யாராவது பேசிட்டா என்ன பேசிட்டாங்க தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. அந்த 2 பேர் பேசினாங்களே என்ன பேசினாங்க
நான் இன்னைக்கு வரலையே, என்னை பத்தி ஏதாவது பேசினாங்களா? சோ எப்பவுமே வந்து யாராவது சபையில ஏதாவது பேசினா என்ன நடந்தது தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். அது வரலைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஆவலா இருக்கும். இன்னைக்கு என்ன நடந்தது, என்ன பேசினாங்க, யாரை பத்தி என்ன பேசினாங்க. சோ இந்த ஆர்வம் இருக்கு இல்லையா, அது வந்து ரெண்டு மகாத்கள் மத்தியில பேசும்போது என்ன நடந்ததுங்கிறத சொல்லுங்க. இதுதான் சௌனகாதி முனிவர் வெளிப்படுத்தினாங்க. சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமியை வரவேற்று இவங்க என்ன கேக்குறாங்க, அங்க பரீட்சித் மகாராஜும் சுகதேவ கோசாமி பேசிட்டு இருந்தாங்க, அங்க நீங்க இருந்தீங்க, அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. பரீட்சித் மகாராஜ் என்னெல்லாம் கேட்டாரு, சுகதேவ கோசாமி என்னெல்லாம் பதில் சொன்னாரு. அப்போ அது வந்து ஒரு சாதாரண பௌதிகமான விஷயமா இருக்கும் பட்சத்துல சௌனகாதி முனிவர்களை போன்ற தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் இதுல அவ்வளவு அக்கறை காமிக்க மாட்டாங்க இல்லையா. பரீட்சித் மகாராஜாவுக்கும் சுகதேவ கோசாமி நடந்த சம்பாஷணை, அந்த உரையாடல் வந்து சாதாரணமா இருந்ததுன்னா அதை பத்தி கேட்கறதுக்கு இவ்வளவு ஆர்வம் காமிக்க மாட்டாங்க சௌனகாதி முனிவர்கள். அதை சொல்றதுக்கும் சூத கோசாமி ஆர்வம் காமிக்க மாட்டாங்க. ரைட். அதே மாதிரிதான் விதுரருக்கும் மைத்தருக்கும் நடந்த உரையாடல் ரொம்ப முக்கியமானது. இல்லாட்டி ஏன் பிரபுபார் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும், ஏன் நம்ம அதை உட்காந்து படிக்கணும், அவ்வளவு முக்கியமானது இல்லைன்னா ஏன் பிரபுபார் மாதிரி ஆச்சாரியர் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு, ஏன் பாகவதம் பரிந்துரைக்கப்பட்டது. அப்ப பாகவதம் முழுவதுமே இங்க வந்து ரெண்டு கிருஷ்ண கதை சொன்னார். பொருளுரையில பிரபுபா ரெண்டு கிருஷ்ண கதை சொன்னாரு, ஒண்ணு பகவத்கீதா, இன்னொன்னு பாகவதம். பாகவதம் முழுவதுமே வந்து இந்த கிருஷ்ண கதா தான். ஹரிகதா, கிருஷ்ண கதா அமிர்தம், ஹரிகதா அமிர்தம், கிருஷ்ண கதா அமிர்தம், சைதன்ய சரித்த அமிர்தம். சோ நாளைக்கு வந்து கௌரவ பூர்ணிமா பண்டிகை, சைதன்ய மாபுரி அவதாரம், சைதன்யருடைய அவதாரம், சைதன்ய மாபுரி சரித்திரம் அமிர்தம், சைதன்ய சரிதாமிர்தம். அப்ப யார் ஒருத்தர் சைதன்ய மகாபிரபு கேட்கிறாங்களோ, பாடுறாங்களோ, ஜபிக்கிறாங்களோ, அவங்களுக்கும் மகாபிரபுல எஸ்டாப்ளிஷ் ஆகும் சம்பந்தம். கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு மகாபிரபுடைய சேவையில் ஈடுபடும் போது நான் வந்து மகாபுடைய சேவகன். சைதன்ய மகாபிரபு பரம அனுபவிப்பாளர், நான் அனுபவிக்கப்பட வேண்டியவன். சைதன்ய மகாபிரபு பரம அனுபவிப்பாளர், நான் அனுபவிக்கப்பட வேண்டியவன். அப்படிங்கிற உறவு சம்பந்தா இல்லையா. பிரபுபார் இயக்கத்துல வந்தோடனே சைதன்ய மகாபிரபு நமக்கு ஒரு சம்பந்தம். அதுதான் ஆச்சாரியர். ஆச்சாரியர் அது குருங்கிற ஒரு டிரான்ஸ்பரண்ட் பயோமீடியா, நமக்கு பகவானுக்கு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய, பகவானை மறந்து போய் அறியாமல் இருக்கக்கூடிய கட்டுண்ட ஜீவாத்மா, பந்தப்பட்ட ஜீவாத்மா, நமக்கும் பகவானுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க கிளாஸ்ல வந்து, ஓகே நம்ம கடவுளை வழிபடலாம், எதுக்கு குருமார்கள்லாம் அவசியம், கடவுள் இருக்காரு, கடவுளுக்கு எனக்கு இடையில எதுக்கு ஒரு ஏஜென்ட், நிறைய பேர் கேட்பாங்க. எதுக்குங்க இடைத்தரகர்கள், இல்லையா, வியாபாரம் பண்றதுக்கு இடைத்தரகர்கள் எதுக்கு அவசியம், நானே டைரக்டா போய் மார்க்கெட்டுக்கு கொடுத்துறேன் இல்லையா. அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி எண்ணத்தோட கேட்பாங்க. கடவுள் இருக்காரு, ஆமா நான் ஒத்துக்கிறேன், சரி கடவுள் இருக்காரு, நான் கடவுளை நான் நேரடியா அணுகிட்டு போறேன், எனக்கு எதுக்கு இடையில வந்து ஒரு ஒரு சாது, எதுக்கு இடையில ஒரு ஆச்சாரியர், ஒரு குரு எதுக்கு? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான பதில் என்னது, யாருக்கா பதில் தெரிஞ்சா கை தூக்கும். கடவுள் இருக்காரு, ஆமா இருக்காரு, நானும் இருக்கேன். சோ கடவுளுக்கு எனக்கு எதுக்கு இடையில எதுக்கு ஒரு குரு, எனக்கு எதுக்கு இடையில ஒரு சாது, எதுக்கு ஒரு ஆச்சாரியர்? பதில் தெரிஞ்சும் கை தூக்கலாம். பிரபு வணக்கம். சொல்லுங்க. அதாவது இறைவன் கும்பிடத்தான் முடியும் பக்தனால, ஆனா இறைவனுடைய வரலாற சொல்றதுக்கு அவங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது. வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா? அவங்க ஏதோ வாகனத்துல பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வார்த்தை விட்டு விட்டு கேட்கிறது. சோ ஆக்சுவலி உண்மை என்னன்னா, நம்ம வந்து கிருஷ்ணாவை மறந்துட்டோம். நம்ம கிருஷ்ணர் மறந்துட்டனால மறதி உள்ள ஜீவாத்மா கிருஷ்ணருக்கு எப்படி சேவை பண்ணணும், கிருஷ்ணாவை எப்படி திருப்திப்படுத்தணும், எப்படி அவர் மேல அன்பு செய்யணுங்கிறத நம்ம மறந்துட்டோம். அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு குரு அவசியம். தஸ்மாத் குரு பிரபத்தியத்து ஜிக்யாசு ஸ்ரேய உத்தமா. தஸ்மாத் எனவே குரு, ஏன் குரு அவசியம், ஜிக்யாசு ஸ்ரேய உத்தமா. கேள்வி கேட்கறது ஆன்மீக குருட்ட. ஆன்மீக குருட்ட கேள்வி கேட்கறதுன்னா சவால் விடுற மனப்பான்மை இல்லை, பணிவா அடக்கமா கேள்வி கேட்க, சேவை செய்து.
ஆன்மீக குருவுக்கு சேவை செய்து பணிவா அடக்கமா கேள்வி கேட்கணும். ஏன்னா அவர்தான் தத்துவதர்சி, உண்மையை கண்டறிந்தவர். தத்விதி தத்விதி, அந்த ஞானம் வேணுமா? கிருஷ்ண தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? கிருஷ்ணரை பற்றி விஞ்ஞானம் தெரிஞ்சுக்கணுமா? தத்விதி பரிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. ஒரு உண்மையான ஆன்மீக குருவை அணுகி அவருக்கு பணிவா சேவை பண்ணி அடக்கமா கேள்வி கேட்கும். அது தத்துவதரிசி, அதை உண்மை அறிந்தவர் கற்றுக் கொடுப்பார். அப்ப கிருஷ்ணாவுக்கு எப்படி சரணடையணும், அவர் மேல எப்படி பக்தி பண்ணணும் அப்படிங்கிறத பகவானே கத்துக் கொடுக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு பகவான் தான், ஆனா ஒரு ஆச்சாரியோடைய ஸ்தானத்தை ஏத்துக்கிறார், ஒரு பக்தருடைய ஸ்தானத்தை ஏத்துக்கிறார். பகவானே பக்தனுடைய ஸ்தானத்தை ஏத்துட்டு பகவானே ஆச்சாரியனா இருக்காரு. எப்படி கீதாச்சாரியன் கீதைக்கு பகவத்கீதை எப்படி கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட பேசினாரோ, அதே போல கிருஷ்ண பக்தியை நாம எப்படி பயிற்சி பண்ணணும் பகவானே ஆச்சாரியனா வந்து கத்துக்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இல்லாம, ஆன்மீக குருவுடைய அனுகிரகம் இல்லாம நாம் கிருஷ்ண கதைக்குள்ள நுழைய முடியாது, கிருஷ்ண கதையை புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ண கதா, ராம கதா, ஹரி கதா, சைத்தன்ய கதா, கௌர கதா, இந்த கதைகளுக்குள்ள நம்ம நுழையணும்னா முதல்ல குருவுடைய ஆசீர்வாதம், குருவுடைய கருணையினாலதான். ஆச்சாரியவான் புருஷோ வேதகா, ஆச்சாரியனுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைஞ்சவருக்கு வேதத்தின் ரகசியங்களை தானா வெளிப்படுத்தப்படும். ஆச்சாரியனுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைஞ்சவங்களுக்கு வேதத்தின் ரகசியம் தானா வெளிப்படுத்தப்படும். அதனால பகவானே இந்த பூமியில வரும்போது ஒரு குரு ஏத்துக்கிறார். அவர் ஜெகத்குரு, கிருஷ்ணா வந்து ஜெகத்குரு. ஆனாலும் கிருஷ்ணா இந்த பூமியில ஒரு மனித ரூபத்துல வரும்போது அவர் ஒரு குரு ஏத்துக்கிறார். கிருஷ்ணா வந்து சாந்தி பணி முனிவர்கிட்ட போய் சாஸ்திரம் கத்துக்கிறாரு. 1000 கலைகள் 64க்கு அவர் தான் பிறப்பிடம். 1000 கலைகள் 64 பிறப்பிடம் கிருஷ்ணா. அவர் போய் 1000 கலை 64 படிக்கிறார். இது எப்படி இருப்பாரு? இந்த 1000 கலைகள் 64 பகவான் இருந்தா தோன்றியது. அந்த பகவான் போய் ஒரு சாதாரண குழந்தை மாதிரி குருக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு 64 நாட்கள்ல 1000 கலைகள் 64 கத்துக்கிட்டாரு. நம்ம ஒரு கலையை கத்துக்கிட்டாலே பெருசு. 64 நாள் 64 நாள்ல ஒரு கலையை கத்துக்கிட்டு அதை மறக்காம இருந்தா அதோட பெருசு. ஆனா கிருஷ்ணா வந்து 1000 கலைகள் 64 தினத்திலேயே கத்துக்கிட்டாரு. குருவுக்கு சேவை பண்றாரு. அதே மாதிரி ராமச்சந்திர பிரபு, அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். அவர் போய் ஈஸ்வரபுரிட்ட தீட்சை பெறார். ஓ ஈஸ்வரபுரி பிரபாதா, எனக்கு தீட்சை கொடுத்தேன், உங்க சீடரா எடுத்துக்கங்க. பட் அவர் தான் இந்த உலகத்துக்கு குருவா இருக்காரு. கிருஷ்ணா தான் இந்த உலகத்துக்கு குரு, ஆதி குரு, ஜெகத்குரு. ஆனா அவர் போய் ஒரு ஆன்மீக குரு அணுகிறார். இதுதான் வந்து செட் அன் எக்ஸாம்பிள். உதாரண புருஷோத்தமம், உதாரணமா இருக்காரு. எப்படி ஆன்மீக குருக்கு சேவை பண்ணணும், எப்படி சாதுக்களுக்கு சேவை பண்ணணும், எப்படி அவங்களுக்கு பணிவா அடக்கமா அவங்ககிட்ட நடந்துக்கணும், எப்படி அவங்களுக்கு இருந்து ஹரி கதா கிருஷ்ண கதா கேட்கணும். அதனால இது அமிர்தம், சைத்தன்ய சரித்த அமிர்தம். அதனால தொடர்ந்து வந்து சைத்தன்ய மாப்பிள்ளைகளை வந்து கேட்கிறாருன்னு சொன்னா ஒரு இதயத்துல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் போயிடும். பிரபுபா வந்து பொருளுள்ள ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. ஒரு பக்தனுக்கு தொடர்ந்து கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுனால, ஒருத்தர் வந்து யாராவது தொடர்ந்து கிருஷ்ணரை பத்தி கேட்டா என்ன நடக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இங்க நேற்று வகுப்புல என்ன பேசிட்டு இருந்தோம், நம்ம நிறைவடைவதே இல்லை. பௌதிகவாதி பௌதிக விஷயத்தில் நிறைவடைறது இல்லை, பக்தர்கள் கிருஷ்ண பக்தியில நிறைவடைறதே இல்லை. ரெண்டு பேருமே நிறைவடைறது இல்லை, ரெண்டு பேருமே திருப்தி அடைறது இல்லை. ஸோ பௌதிகவாதிக்கு புலன்பத்துல திருப்தி இல்லை, இருந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு பௌதிகவாதி வந்து ஒரு உலகாயுதவாதி. அவர் என்ன பண்றாரு, புலன்பம் திருப்தி தரவே இல்லை, அதிருப்தியா தான் இருக்கு, முழுமை அடையவே இல்லை, ஆனாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த பக்கம் கிருஷ்ண உணர்வுல இருக்க ஒரு பக்தர், தூய பக்தர் வந்து அவர் கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்பதுல ஆர்வம் கொள்றாரு. அதுல அவர் நிறைவடைறதே இல்லை. எவ்வளவு கேட்டாலும் பார்த்தாரு, இன்னும் சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க, மேல சொல்லுங்க, மேல சொல்லுங்க. சைதன்ய மகாபிரபு ராமானந்தராயரை சந்திக்கிறார். ராஜமன்றி பக்கத்துல கொவ்வூர்ங்கிற இடத்துல கோதாவரி நதிக்கரையில சைதன்ய மகாபிரபு ராமானந்தராயரை சந்திக்கிறாரு. ராமானந்தராயரும் சைதன்ய மகாபிரபு 10 நாட்கள் ஹரிகதை பேசினார், கிருஷ்ண கதா.
10 நாளும் சைதன்ய மகாபிரபு ரொம்ப உற்சாகமா மேல சொல்லுங்க, மேல சொல்லுங்க, இன்னும் மேல சொல்லுங்க, இன்னும் மேல கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவரு போது ராமானந்தரே, நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கீங்க, எனக்கு கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு, விட்டுருங்க அப்படி சொல்லல. சோ ராமானந்தராயர் உற்சாகமா பேசுறாரு, மகாபிரபு உற்சாகமா கேட்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ராமானந்தராயர் சொல்ல முடியல. ராமானந்தராயர் சொல்ல, இதுக்கு மேல இதுதான் எண்டு, இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? ஸ்ரீமதி ராதாராணியோட தெய்வீகமான குணங்களை வர்ணிக்கிறார் ராமானந்தராயர். இதுக்கு மேல மேல சொல்லுங்க மகாபிரபு, அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. ஸ்ரீமதி ராதாராணியை விட உயர்ந்த பக்தர் இருக்க முடியாது, அவங்க பக்தி சேவைக்கு மேல உயர்ந்த சேவை கிடையாது. சோ மகாபிரபு திருப்தி அடைகிறார். ராமானந்தராயருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ல மகாபிரபு திருப்தி அடைஞ்சாரு. ராமானந்தராயர் சொல்றாரு, மகாபிரபு நீங்க தான் என்ன பேச வைக்கிறீங்க, நீங்க என்ன பேச வைக்கிறீங்க, நான் வெறும் கருவிதான். நீங்க என்ன ஆட்டி வைக்கிறீங்க, நான் ஆடுறேன், அவ்வளவுதான். நீங்க தான் என் இதயத்திலிருந்து பேச வைக்கிறீங்க, நீங்க இதயத்துல பரமாத்மாவா இருக்கீங்க. ஓ மகாபிரபு, நீங்க என் இதயத்துல பரமாத்மாவா இருக்கீங்க, இவ்வளவு நேரம் நான் பேசுறதுலாம் நீங்க தான் என்ன பேச வச்சீங்க, நான் வெறும் கருவிதான். சோ மகாபிரபு கலைப்படையவே இல்லை. ஜெகநாத்புரியில தோத்தா கோபிநாதர் கோயில்ல தங்கி இருந்தாரு கதாதர் பண்டிட். கதாதர் தினம் பாகவதம் வாசிப்பார். மகாபிரபு என்ன பண்ணுவார், தினமும் பிரகலாத சரித்திரம், துருவ சரித்திரம் படிக்க சொல்லுவார். 100க்கும் மேற்பட்ட முறை, ஒரு தடவை 2 தடவை இல்ல, 100க்கும் மேற்பட்ட முறை சைதன்ய மகாபிரபு கதாதட்டு பிரகலாத சரித்திரத்தை மேல படிங்க, திருப்பி படிங்க, திருப்பி படிங்க, துருவனுடைய சரித்திரம் படிங்க, இப்படி படித்த விஷயங்கள், கேட்ட விஷயங்களை திரும்ப 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 கேட்கிறாரு. சோ அந்த அளவுக்கு துருவ சரித்திரம், பிரகலாத சரித்திரம் மகாபிரபு ரொம்ப பிரியமானது. தன் பக்தர்களுடைய தெய்வீகமான குணங்கள், துருவ மகாராஜின் தெய்வீகமான குணங்கள், பிரகலாதனின் தெய்வீகமான குணங்கள், பிரகலாதருக்கும் பகவானுக்குள்ள அன்பு பரிமாற்றம், இதெல்லாம் திகட்டவே இல்லை, அவர் நிறைவடையவே இல்லை, கேட்டுக்கிட்டே இருக்கு. சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள், இந்த லீலையெல்லாம் அவருடைய லீலை தான். ஆனாலும் அவர் எப்படி இருக்காரு, ஒரு பக்தர் எந்த அளவுக்கு கிருஷ்ண கதையில மூழ்கி போகணும், ஒரு பக்தர் எந்த அளவுக்கு கிருஷ்ண கதையில மூழ்கி போகணும், எந்த அளவுக்கு ஆர்வம் உள்ளவரா இருக்கணும், எவ்வளவு கவனமா கேட்கணும், எவ்வளவு உற்சாகமா கேட்கணும், எவ்வளவு ஆர்வமா கேட்கணும். மகாபிரபு ரிப்பீட்டடா கேட்கிறாரு, திரும்ப திரும்ப கேட்கிறாரு. ஒரு பிரகலாத சரித்திரம் சொல்லுங்க, பல முறை 100க்கும் மேற்பட்ட அவரும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. சொல்றவரும் சலிப்பு தட்டல, சொல்றவருக்கும் கலைப்படையில, கேட்கிறவருக்கும் கலைப்படையில. துச்சந்திச்சா ரமந்திச்சா வச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதையந்த சமாம் நித்தியம் துஷந்திச்சா ரமந்திச்சா. என் பக்தர்கள் எப்போதும் எனது சிந்தனையில் மூழ்கி, எனது பக்தர் எப்பொழுதும் எனது சிந்தனையில் மூழ்கி எனக்காக தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து அச்சித்தா மக்கள் போதையந்த பரஸ்பரம் ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து கொண்டு கதையன் தசியமான என்னுடைய கதைகளை எப்பொழுதும் பேசிக்கொண்டு பாடிக்கொண்டும் துஷந்திச்சா ரமந்திச்சா, சொல்றவங்க கேட்கிறவங்க 2 பேருமே பேரானந்தம் அடைகிறார், பரமானந்தம் அடைகிறார். அதனால இங்க ரொம்ப அழகான வர்ணனை. எதெல்லாம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு, ராமாயணம், மகாபாரதம், இதெல்லாம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த மகாபாரதத்துக்கு மிக முக்கியமானது பகவத்கீதை ரொம்ப எழுதுறாரு. ஏன்னா மகாபாரதத்துல பல்வேறு அரசியல்கள், அரசியல் தத்துவங்கள், அரசியலுக்கான எப்படி ஒரு ராஜ்யம் பரிபாலிக்கப்படணும், சமூக முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், பல விஷயங்கள் இருக்கு. ஆனா முக்கியமா மகாபாரதத்தின் முடிவுல பகவத்கீதை பேசப்படுது. ஏன்னா மக்களுக்கு இது ரொம்ப கவர்ச்சியா இருக்கு. மக்களுக்கு பொதுமக்கள், பெரும்பாலும் மக்கள் கிருஷ்ணரை மறந்துட்டதுனால அந்த மாயா சக்தியோட ஏற்பாடு, ரஜஸ் மற்றும் தமஸ், ரஜோகுணம் தமோ குணத்தின் ஆதிக்கத்தினால இந்த முக்குணத்தினுடைய பீடியில் இருக்கிற ஜீவாத்மா தன்னுடைய உண்மையான நிலையை மறந்து கிருஷ்ண கதையை கேட்கறதுக்கு பதிலா, அதுல ஆர்வம் காமிக்கிறதுக்கு பதிலா அரசியல், சினிமா, சமுதாயம், பொருளாதாரம், so many things, நிறைய விஷயங்களை கேட்க ஆர்வம். இந்த அரசியல் கட்சி என்னாச்சு, அந்த அரசியல் கட்சி என்னாச்சு, எப்படி நிர்வாகம் பண்ணணும், யார் நிர்வாகம் பண்றாங்க, அவங்க நிர்வாகம் எப்படி நடக்குது, அரசியல், சினிமா, அப்புறம் உலக நடப்பு, இந்த நாட்டுல என்ன நடக்குது, அந்த நாட்டுல என்ன நடக்குது, பல்வேறு விஷயங்கள்ல கவனம் செலுத்துறாங்க, ஆர்வமா இருக்காங்க. ஆபர்ஷதானம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா சோத்திர நிந்யாந்திரி ராஜேந்திரா வினாம் சந்தி சகஸ்ரஷு ஆபர்ஷதானம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா. ஓ பரீட்சித்தே, ராஜேந்திரா,
ராஜாக்கள் இந்திரனை போல இருக்கார் பரீட்சித். பரீட்சித்து மக்கள் ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை பத்தி கேட்கிறாங்க. ஏன் கிருஷ்ணரை பத்தி கேட்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவங்க கிரகத்துல வீட்டுல வீட்டு விலங்கு மாதிரி இருக்கு. வீட்டுல விலங்கு மாதிரி கிரகேஷு கிரகமேதினா ஆப்ரஷதானம் ஆத்ம தத்துவம். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன், நான் நித்தியமானவன் அப்படிங்கிறது மறந்து போய் தன்னை உடலோட அடையாளப்படுத்திட்டு so many things they are hearing. நிறைய விஷயங்கள் பேசுறாங்க, நிறைய விஷயம் கேட்கிறாங்க. ஆனா அது எந்த விதத்திலும் ஆத்மாவுக்கு சந்தோஷம் தராது. எந்த விதத்திலும் ஆத்மாவுக்கு சந்தோஷம் தராது. ஹரிகதா கிருஷ்ண கதா மட்டும்தான் ஆத்மாவுக்கு சந்தோஷம் தரும். அது அனுபவிக்க பழகிட்ட பக்தருக்கு என்ன ஆயிடும்? அதுல நிறைவடைவதே இல்லை. அவருக்கு சலிப்பு தட்டுறது இல்ல, நிறைவடைகிறது இல்ல. அதுதான் பக்தி தோன்றுடைய மகிமை, கிருஷ்ணரை பற்றி கேட்கிறது. பௌதிக விவகாரங்கள் அனைத்தும் கிருஷ்ண கதையுடன் பிணைக்கப்படுமானால் உலகமே வைகுண்டமாக மாறிவிடும். அதான் பிரபுபாதர் சொன்னாரு, இந்த உலகத்தை என்கிட்ட கொடுங்க, நான் மாத்தி காமிக்கிறேன் இல்லையா? I can change the world. இந்த உலகத்தை நான் மாத்திடுவேன். ஏன்னா பிரபுபாதருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. இந்த ஹரிகதா, கிருஷ்ண கதா, சைத்தன்ய கதா அமிர்தம் அமிர்தம். அதனால பிரபுபாதர் எழுதுறாரு, 10வது பொருளுள்ள கடைசி வார்த்தை, 11வது பொருளுள்ள கடைசி வார்த்தை ரெண்டுலயும் பிரபுபாதர் என்ன சொல்றாரு? கிருஷ்ண கதையின் உன்னதமான சக்தி எல்லோருடைய பௌதிக கழகத்தையும் போக்கிவிடக்கூடியதாகும். இந்த கிருஷ்ண கதையை பாகுபாடின்றி உலகம் முழுவதும் பரப்பும்படி பகவான் ஸ்ரீ சைத்தன்ய தம் சீடர்களுக்கு உத்தரவிட்டார். சைத்தன்யா பாடல் என்னது? அமாரா கியா குரு ஹோயா தாராய தேஸ், யாரே தேக்கோ தாரே காகோ கிருஷ்ண உபதேஸ், அமாரா கியா குரு ஹோயா தாரே தேஸ். இது சைத்தன்யம் அப்படி ஆர்டர். சைத்தன்யம் அப்படி என்ன கட்டளை இடுறாரு? நீங்க எங்க போனாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, கிருஷ்ண கதா சொல்லுங்க, கிருஷ்ணரை பற்றி உபதேசம் பண்ணுங்க. இது என்னுடைய கட்டளை. அமாராக்கியா குருயா ஆரயதேஷ், இதன் கட்டளை. இந்த மாதிரி நீங்க எங்க போனாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, கிருஷ்ணா பத்தி சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க உலகத்துக்கே குருவா இருக்க முடியல. அடுத்த பொருள் சொல்ற. எனவே பகவான் ஸ்ரீ சைத்தன்யரால் துவக்கப்பட்ட இச்சிறந்த இயக்கத்தில் அறிவுள்ள உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து கொள்ளலாம். பிரபா இன்வைட் பண்றாரு. பிரபா என்ன இன்வைட் பண்றாரு? This movement is started by Lord Chaitanya. இந்த இயக்கத்தை தொடங்கியவர் சைதன்ய மகாபிரபு. Those who are intelligent enough, they can come and join with us. இல்லையா? யாருக்கா புத்திசாலிகளா இருந்தாங்கன்னா எங்க கூட கலந்துக்கங்க. வராதவங்களை பத்தி நான் சொல்லல. என்ன சொல்லியிருக்கு? பகவான் சைத்தன்யரால் துவக்கப்பட்ட சிறந்த இயக்கத்தில் அறிவுள்ள உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து கொள்ளலாம். நீங்க அறிவாலே நினைச்சுக்கிட்டீங்களா? வந்துக்க, பெட்டர். அறிவுள்ள மக்கள் தான் சேர்ந்துக்கல. அதான் பிரபோதானந்த சரஸ்வதி. பிரபோதானந்த சரஸ்வதி என்ன சொல்லுவாரு? அவர் அவருடைய பிரேயர் பிரபோதானந்த சரஸ்வதி. அவர் என்ன சொல்றாரு? ஒருத்தட்டு போய், சார் நீங்க ரொம்ப நல்லவரு, பல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ரொம்ப புத்திசாலி, நிறைய படிச்சிருக்கீங்க, யுவர் கிரேட் பர்சனாலிட்டி. பரவாயில்லையே இல்லையா? நம்ம யார்கிட்டயா போய் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்றோம், சார் நீங்க ரொம்ப நல்லவங்க, நேர்மையானவங்க, நிறைய படிச்சிருக்கீங்க, ரொம்ப புத்திசாலி, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஓ பரவாயில்ல, எனக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கு, இவரு தெரிஞ்சிருக்கேன், இதெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் மூட்டை கட்டி ஓரமா வச்சிருங்க, சைத்தன்யமா போய் சரணடிக்க. அதெல்லாம் மூட்டை கட்டி ஓரமா வச்சுட்டு சைத்தன்யமா அப்படியே தாமரை திருப்பாதையில சரணடிக்க. அந்த ஸ்லோகா மறந்துட்டேன். பிரபோதானந்த சரஸ்வதி சொல்லுவார், என்ன படிச்சிருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும், அதெல்லாம் மூட்டை கட்டி ஓரமா வச்சுட்டு சைதன்ய மகாபிரபுடைய தாமரை திருப்பாதை சரணடைக்க. அது ஒன்றுதான் நம்மளை பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுவிக்கும். அது ஒன்றுதான் நம்ம அறியாமையிலிருந்து விடுவிக்கும். அது ஒன்றுதான் நமக்கு பணிவும் எளிமையை கொடுக்கும். அது ஒன்றுதான் நமக்கு தூய பக்தி கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கும். தட் இஸ் அவர் அல்டிமேட் கோல். அதுதான் நம்ம இறுதி லட்சியம். பகவான் மேல கலங்கம் இல்லாத தூய அன்பு கிருஷ்ண பிரேமம். இதை கொடுக்கறதுக்காகவே சைதன்ய மகாபிரபு வந்திருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு பகவானின் லீலைகள், பால்ய லீலா, போக்கட்ட லீலா, கைசோர லீலா, யவன லீலா. யவன மீன்ஸ் நவ யவனம், எப்போ இளமதான். குழந்தை பருவ லீலை, சிறு வயது லீலை,
இளமை பருவ லீலை எப்பொழுதும் இளமை பருவ லீலை, அவ்வளவுதான். சைதன்ய மகாபிரபு லீலை நித்தியமானது. சைதன்யோட லீலை வந்து விருந்தாவன் தாஸ் தாக்கூர் எழுதுறாரு சைத்தன்ய பாகவதத்துல. சைத்தன்ய பாகவதத்துல விருந்தாவன் தாஸ் தாக்கூர் என்ன எழுதுறாரு, மகாபிரபுடைய லீலைகளை, சைதன்ய மகாபிரபு லீலைகளை யாரால வர்ணிக்க முடியும்? யாராலையும் முழுமையா வர்ணிக்கல முடியாது. ஆதிசேஷன் அனந்தனுக்கு வந்து அனந்த தேவனுக்கு 1000 தலைகள் இருக்கு. அந்த 1000 தலைகளை வச்சுட்டு அனந்த தேவன் மகாபுருடைய லீலைகளை சொல்றாரு. நீ சொல்லி முடிச்ச பாடல சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. அனந்த தேவன் வந்து 1000 தலைகள்ல ஜெய் சச்சினந்தன கௌரகரி, அந்த சச்சினந்தன் கௌரகரி கௌரகருடைய புகழ் பாடிட்டே இருக்காரு, பேசிட்டே இருக்காரு. இன்னும் வரை முடிச்ச பாடல் அன்லிமிட்டெட், எல்லையற்றது. அதனால எல்லாரும் சைதன்ய மகாபிரபு லீலையை முழுமையா வர்ணிச்சிட முடியாதுங்கிற. சைதன்ய மகாபிரபு லீலை வந்து வானம் போல. வானம் ரொம்ப பூமியில இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கு வானம். இந்த வானத்தை நோக்கி நிறைய பறவைகள்லாம் பறக்கும். எல்லா பறவைகளும் ஒரே அளவுல பறக்கிறது இல்ல. காக்கை ஒரு உயரத்துல பறக்கும், குருவி ஒரு உயரத்துல பறக்கும், கழுகு ஒரு உயரத்துல பறக்கும், மயில் ஒரு உயரத்துல பறக்கும். ஆனா இந்த எந்த பறவை வானத்தை தொட்டதே இல்லை. எல்லா பறவையும் பறக்குது. எல்லா பறவைகளும் ரெக்கைகளை விரித்து கொண்டு பறக்கின்றன. எல்லா பறவையும் ஆகாசத்துல பறக்குது. ஆனா எந்த பறவையும் ஆகாசத்தை தொட்டதா இல்லை. அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த அளவு பறக்கலாம், அவ்வளவுதான். அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த அளவு பறக்கலாம். அதே மாதிரிதான் சைதன்ய மகாபிரபு லீலைகளை வந்து எல்லாரும் வர்ணிச்சிட முடியாது, அது எல்லையற்றது. அவங்கவுங்க அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி வர்ணிக்க முயற்சி பண்ணலாம். மகாபிரபுடைய கருணையால, மகாபிரபு கருணை இருந்தா சைதன்ய சரிதாமிரதம் எழுதிருக்கு. சைதன்ய சரிதாமிரதத்துல ரிஷாஸ் கோசம் என்ன எழுதுறாரு, மகாபிரபுடைய கருணை இருந்தா ஒரு முட்டாள் கூட அவரை பத்தி புரிஞ்சுக்க முடியும். ஒரு முட்டாள், ஒரு குருடன், ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு முடவன் கூட மலையை கடக்க முடியும், கூட பார்க்க முடியும். எல்லாத்துக்குமே மகாபுருடைய கருணை இருந்தா முட்டாள் கூட அவரை பத்தி புரிஞ்சுக்க முடியும். இப்ப நமக்கெல்லாம் எப்படி புரியுது? நம்ம எல்லாம் முட்டாள், உங்களெல்லாம் என்னை பத்தி எப்படி? நான் முட்டாளே நம்பர் 1. சோ எனக்கு எப்படி மகாபுரு புரிஞ்சுக்க முடியுது? அதுதான் அவருடைய கருணை. எப்படி புரிஞ்சுக்க முடியுது? பிரபுபாவுடைய கருணை, குருவுடைய கருணை. சோ ஆன்மீக குருடைய கருணையாலும் பிரபுபாவுடைய கருணையாலும் நம்ம சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்கும் போது நம்மள மாதிரி முட்டாள்கள் கூட புரிஞ்சுக்க முடியுது மகாபிரபு கொடுப்பதற்காக. சைத்தன்ய மகாபிரபு பரம புருஷோத்தம் நானும் கொடுப்பதற்காக. சோ கிருஷ்ணா எப்படி நிறைய பால்ய லீலை பண்ணாரோ, யமுனா நதிக்கரையில கிருஷ்ணர் எவ்வாறு பால்ய லீலைகளை செய்தாரோ, அதே மாதிரி மகாபிரபு வந்து கங்கை கரையில லீலை பண்ணார். கங்காதேவிக்கு ஒரே வருத்தம், அழறாங்க. கிருஷ்ண பகவான் வந்து என்கிட்ட லீலையை பண்ணலையே. அவர் வந்து யமுனா நதிக்கரையில தோன்றினாரு, அதுக்கப்புறம் அங்கேயே லீலையெல்லாம் பண்ணாரு. யமுனா தேவி ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்காங்க, யமுனா தேவி ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நான் பாரு ரொம்ப துரதிருஷ்டசாலி, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு கங்கா வந்து அழற. கங்கா தேவி தவம் பண்றாங்க. பகவான் சொன்னாரு, ஓ கங்கா, கவலைப்படாத, வருத்தப்படாத. கலியுகத்துல நான் வந்து கலியுகத்துல நான் நவதீப் தாமத்துல மேற்கு வங்காளத்துல தோன்றுவேன். என் பாலியல் லீலைகள் முழுவதும் ஒரு நதிக்கரையில பண்ணுவேன். என் பாலியல் லீலைகள் முழுவதும் ஒரு நதிக்கரையில தான். அப்பதான் கங்காதேவிக்கு பேரானந்தம். கங்காதேவிக்கு பேரானந்தம் ஏன்னா கிருஷ்ணா வந்து சொன்னாரு, அவருக்கு சைத்தன்ய மகாபிரபு வரப்போறாரு. சைத்தன்ய மகாபிரபு வரப்போறாரு, என் லீலைகள் முழு ஒரு பாலியல் லீலை பூரா பண்ண போறாரு. அந்த சந்தோஷத்துல கங்கா ஓடி வர்றாங்க. கங்கா வந்து பகீரத ராஜா இருக்கா இல்லையா, பகீரதன் வந்து கங்கையை பூமிக்கு அழைச்சிட்டு வந்தார். அது பெரிய தபம். அது அல்லதான் என்ன சொல்லுவாங்க, யாராவது முயற்சி பண்ணா, என்ன பகீரத முயற்சி பண்ணீங்களா நீங்க? பகீரத பிராயத்தம்னா என்னது? அது ரொம்ப கஷ்டமானது. கங்கையை பூமிக்கு அழைச்சிட்டு வரும் இல்லையா? கங்கையை பூமிக்கு கொண்டு வரணும்னா எவ்வளவு தவம் பண்ணிருக்கு பகீரதன். கடும் தவம் செஞ்சு, மழை வெயில் குளிர் எல்லாம் பொறுத்துட்டு கடுமையா தவம் செஞ்சு பகவானுடைய அனுகிரகம் பெற்று, கங்காதேவியுடைய அனுகிரகம் பெற்று கங்கையை பூமி கொண்டு வர. சோ கங்கையை பூமி கொண்டு வரும்போது கங்காதேவி ரொம்ப ஆக்ரோஷத்துல, அப்படி ஆனந்தத்துல பாஞ்சு வர்றாங்க. அப்படி வந்தா பூமி அடிச்சு போயிடுவாங்க. அந்த வேகத்துல வந்தா கங்காதேவி வந்து மேல இருந்து இறங்கி வர்றாங்க. சோ கங்கா இஸ் வெரி ஆஸ்பிஷியஸ். கங்கா வந்து ரொம்ப புனிதமான, பத்தித பாவனி. பத்திதானா வீழ்ந்த ஆன்மா,
பாவனினா வீழ்ந்த ஆன்மாவை தூய்மை செய்யக்கூடியவங்க. ஏன்னா இந்த கங்கா நதி வந்து பகவானுடைய ஜலஸ்வரூபம், ஜலசக்தி. சோ பகவான் ஜலஸ்வரூபமா இருக்காரு. பகவானுடைய தாமரை திருப்பாதத்தோடைய கங்கா தீர்த்தம் மிக மிக புனிதமானது. 3 உலகத்தையும் புனிதப்படுது கங்கா தீர்த்தம். சோ ஆன்மீக லோகத்துல கங்கா வந்து ஆன்மீக லோகத்துல பிரேம சரோவர், பிரேமம். ராதா கிருஷ்ணர், ராதா ராணிக்கு கிருஷ்ணர் மேல உள்ள அன்பு, கிருஷ்ணருக்கு ராதை மேல உள்ள அன்பு, பிரேமம் தான் அங்க பெரும் சாகரமா இருக்கு, சரோவர், ஏரியர். அந்த கங்கா வந்து தேவலோகத்துல வரும்போது அது மாந்தாகினி, மாந்தாகினி. பூமியில வரும்போது கங்கா, பாகீரதி, அலகானந்தா, ஜானவி. பாதாள லோகத்துல போகும்போது பகவதி. சோ பகவானுடைய தாமரை திருப்பாதம் தான் வருது கங்கா. ಚಲಯಸಿ ವಿಕ್ರಮನೇ ಬಲಿ ಮತ್ಪುತ ವಾಮನ ಪತನ ಕನೀರ ಜನಿತ ಜತ ಪಾವನ ಕೇಶವದೂತ வாமன ரூபா ஜெய ஜெகதீஸ்வரே. திருவிக்ரம சுவாமி பகவான் வாமனர் வந்து திருவிக்ரம அவதாரம், திருவிக்ரம சுவாமி பிரம்மாண்டமான ரூபம் எடுத்துட்டார். முதல் பாதம் நீண்டு போயிட்டே இருக்கு. பூர் புவ ஸ்வாகா, பூர்லோகம் புவர்லோகம் சொர்க்கலோகம் கடந்து வைகுந்தத்துல பிரஜாநதி வரைக்கும் போயிட்டு, இப்படி பகவானுடைய பாதம் அப்படி போய் வைகுந்தத்துல போய் அங்க இருந்த ஜலம் நீர் வந்து அப்படியே கீழே வருது. அத பிரம்மாண்டன் கமண்டத்துல பிடிச்சிட்டு அது பாதத்துக்கு அபிஷேகம் பண்றாரு. அப்புறம் பகவானுடைய ஆன்மீக லோகத்துக்கு கீழே இறங்கி வந்து பிரம்மலோகம் தேவலோகம் வழியா வந்து சப்தரிஷிகளுடைய உலகத்துக்கு வந்து அதுக்கப்புறம் பூலோகத்துக்கு வர ஹரித்வார் ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆகுது கங்கா. ஃபர்ஸ்ட் வச்சு கங்கை தரையில விழுறது ஹரித்வார்ல தான். கங்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து சைத்தன்ய மாப்பிள்ளை சேவையில் ஈடுபட போறேன், ரொம்ப ஆனந்தமா வராங்க. அப்படி வேகமா வந்தா கங்கை என்ன ஆயிடும், பூமியை அடிச்சு போயிடும். அப்போ பாகீரத ராஜா போய் சிவபெருமான்ட்ட பிரார்த்தனை பண்றாரு. சிவபெருமானுக்கு என்ன சந்தோஷம், 2 விஷயம் இருக்கு. சிவபெருமானுடைய தலையில கங்கா தீர்த்தம் இருக்கு, பிறை சந்திரனும் இருக்கு. சிவபெருமானுடைய ஜடாமுடியில பாத்தீங்கன்னா கங்கா தீர்த்தம் இருக்கும், பிறை சந்திரன். அதனால சிவபெருமானுக்கு 2 சிறப்பு பேர் உண்டு. ஒன்று சந்திரமௌலீஸ்வரா, சந்திரமௌலி, சந்திரமௌலீஸ்வரன். சந்திரன் வழிபடப்படுவர், சந்திரனால் வழிபடப்படுபவர், சந்திரனுடைய சாபத்தை போக்குபவர், சந்திரனுக்கு ஏற்பட்ட கலங்கத்தை போட்டினார் சிவபெருமான். அதனால சந்திரன் போய் சிவபெருமான் அடைக்கலம் பண்ணதுனால அவர் தன் தலையில பிறை சந்திரனை சூடியிருக்கார். அதனால யாருக்கு பெருமை, சந்திரன் சிவபெருமான தலையில இருக்கிறதுனால யாருக்கு பெருமை, சந்திரனுக்கு தான் பெருமை, சிவபெருமானுக்கு பெருமை இல்லை. சிவபெருமான் தன் தலையில ஜடாமுடியில சந்திரனை தாங்கிட்டு இருக்காரு, அதனால யாருக்கு பெருமை, சந்திரனுக்கு பெருமை. அதே சிவபெருமான் தன் தலையில கங்காவை தாங்குறாரு, இப்ப யாருக்கு பெருமை, சிவபெருமானுக்கு பெருமை. ஏன்னா அது பகவானுடைய தாமரை பாதத்துல வருது இல்லையா. அப்போ பகவானுடைய தாமரை திருப்பாதத்தினுடைய கங்கா தீர்த்தத்தை, அந்த சரணாமிர்தத்தை வந்து சிவபெருமான் தன் தலையில தாங்கிற. கங்காதரா சிவ கங்காதரா ஹர ஹர போலே நம சிவாய். கங்காதரன், கங்கையை தாங்கி இருப்பவர் தரன், கங்காதரன். கங்காவது தன் தலையில தாங்கிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன பண்ணாரு, கங்கையை பிடிச்சி ஜடாமுடியில கட்டி வச்சுட்டு கங்கா வந்து கங்கமயிதி கங்கஹா அப்படி அடிச்சுட்டு போயிடுவாங்க, எல்லாரையும் பூமியை அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போல வேகமா வந்தா கங்கா. அப்ப என்ன பண்ணாரு, சிவபெருமானும் தன் ஜடாமுடியில கட்டி வச்சுட்டு அப்புறம் ஒரு முடி மட்டும் எடுத்து விடுறாரு அப்படி. அந்த ஒரு கங்கா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கங்கோத்திரியில ஒரு யானையை போட்டாலும் அப்படி பந்து மாதிரி உண்டு ஓடி. அந்த ஒரு சிவபெருமானுடைய ஜடாமுடியிலிருந்து வரக்கூடிய ஒரு தலைமுடியில வரக்கூடிய கங்கா எப்படி இருக்கு, கால் வைக்க முடியாது. ஹரித்வார் இதுல அழகா இதுல பத்ரிகாசிரம் அழகானந்தாலையும் கங்கோத்திரிலையும் போய் காலையில வைக்க முடியாது. கரையில நின்று கப் எடுத்து வேணா குளிச்சுக்கலாம், கரையில நின்று கப் எடுத்து மோந்து குளிச்சுக்கலாம், தங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. காலை வச்சோம் அப்படியே போயிடும், அவ்வளவுதான், நேர கோலகுண்டா வந்தா கொண்டே விட்டுறாங்க பகவானுடைய தாமரை பாதத்துல. கங்கா தேவி பகவானுடைய தாமரை பாதத்துக்கு வர்றாங்க, திரும்பி எங்க போறாங்க, பகவானுடைய தாமரை பாதத்துக்கே போறாங்க. அவ்வளவு போர்ஸ்.
அந்த வேகம் அவ்வளவு வேகம், அப்படி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் தான் அவங்க எங்க என்ன பண்ணாங்க, கங்கா தேவி மேல இருந்து பகவானுடைய உலகத்திலிருந்து இறங்கி வந்து பிரம்மலோகம் சப்தரிஷி லோகம் வழியா வந்து கைலாசம் பிரம்மலோகம் சப்தரிஷியுடைய உலகம்லாம் வந்து கீழே பூமிக்கு வராங்க. இமாலயத்துல வரும்போது அப்படி ஆக்கர்ஷப்பட்டு வராங்க, பயங்கர வேகம். அணை போட்டா அணையெல்லாம் உடைச்சிட்டு போயிடும். தடுத்து நிறுத்த முடியாது கங்கையை. அப்புறம் பெங்கால் வந்தாங்க. அங்கதான் வந்து கங்காக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இங்கதான் சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்ய போறாரு. இந்த நவதீப் தாமம், இந்த கங்கை கரையில இங்கதான் மகாபிரபு சொல்லியிருக்காரு நான் அவதரிக்க போறேன்னு ஆனந்தத்துல அப்படி அடிச்சு போறாங்க. அங்க ஜானு முனியோட ஆசிரமம் இருக்கு. இந்த 9 தீவு இருக்குல்ல நவதீப்ல, அது ஜனு தீப்னு ஒன்று, ஜனு தீப். அங்கதான் ஜானு முனியோட ஆசிரமம். ஜானு முனி என்ன பண்ணாரு, அங்க ஒரு ஆசிரமம் வச்சுட்டு பகவான் சைதன்ய பாபு பகவான் லீலைகளை சொல்ல பண்ணிட்டு ஜனு மகரிஷி. ஜனு மகரிஷி அந்த ஆசிரமத்துல உட்காந்துட்டு பகவானை தியானம் பண்றாரு. அவர் ஆஜமனம் பண்றது கப்பு வச்சிருந்தாரு. கங்கா வந்து ஆஜமனம் கப்பல அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆஜமன பாத்திரம், பஞ்சபாத்திரம் தண்ணி, ஆஜமன பாத்திரம் ஆசிரமத்தையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஜானுமணி கோவம் வந்துருது. அப்படியே கங்கையை குடிச்சிட்டாரு. நம்ம எல்லாம் தண்ணி குடிச்சா 1 டம்ளர் குடிக்கலாம், 2 டம்ளர், ஏன் ஒரு ஜக்கு வேணா குடிக்கலாம். ஒட்டுமொத்த கங்கையை குடிக்க முடியுமா நம்மளால? ஜானுமணி குடிச்சிட்டாரு, ஒட்டுமொத்த கங்கையை முழுகிட்டாரு. என்ன பண்ணாரு, பகீரதன் முன்னாடி போறாரு. பகீரத ராஜா முன்னாடி ரதத்துல போவாரு, பகீரதனை பின் தொடர்ந்தே கங்கை வரணும். போய் அந்த பகீரதனுடைய முன்னோர்கள் வந்து 60,000 பேருக்கு மோட்சம் கொடுக்கணும். கங்கா பூமிக்கு வந்தாதான் நடக்கும். ஒரு பெரிய ஸ்டோரி. சாகர மகாராஜாவுடைய 60,000 பசங்களுக்கு மோட்சம் கிடைக்கணும்னா கங்கா பூமிக்கு வரணும். சோ கங்கையை வந்து யாராலும் அழைச்சிட்டு வர முடியல. சாகர மகாராஜாவுடைய வம்சத்துல நிறைய பேர் வந்தாங்க. அம்சுமா, திலீபன், எவ்வளவு பேர் வந்து முடியல அவங்களால. ஆனா பகீரதன் வந்து கடும் தவம் செஞ்சார். அதான் பகீரத பிராயத்தம். பகீரதன் பிராயத்தம் பண்ணி கடும் தவம் செஞ்சு கங்கையை பூமி கூட்டிட்டு வந்துட்டார். சோ கங்கா சொன்னாங்க, ஓகே பகீரதா நீ முன்னாடி போ, நீ முன்னாடி போ, நீ எந்த ரூட்ல போறியோ அங்க நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நீ எந்த திசையில போறியோ, எந்த வழியா போறியோ நான் உன்னை பின்பற்றிட்டே வரேன், நீ முன்னாடி போனோம். கங்கா வந்து ஜலம் அப்படியே சவுண்ட் வைப்ரேஷன் இருக்குல்ல. நீங்க பதில எல்லாம் போனா கங்கையோட சத்தம் கேட்கலாம். ரொம்ப இதா இருக்கும், ஆஸ்பீஷியஸா இருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், சாத்தியமா இருக்கும். அந்த சத்தம் கேக்குது. பகீரதன் போயிட்டே இருக்காரு, கங்கா ஓடி வந்துட்டே இருக்காங்க. ஜனுதீப் வந்தோடனே கங்கையோட சத்தம் காணும். பகீரதன் முன்னாடி போறாரு, கங்கையோட சத்தத்தை காணும். திருப்பி பார்த்தா கங்காவே காணும். என்னாச்சுன்னு ஓடி வந்து பார்த்தா முனிவர் ஆசிரமத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பகீரதன் சொல்றாரு, முனிவரே கங்கா தீர்த்தம் என்னாச்சு? கங்கைக்கு ரொம்ப கர்வம். என்ன வேகமா போறா, என் ஆசிரமத்தையும் அடிச்சுட்டு போறா நீ, அதனால குடிச்சிட்டேன்னு. கங்கையை குடிச்சாச்சு, அவ்வளவுதான், பினிஷ், நீ போலாம். உடனே முனிவரே தயவு செய்து ஒரு கருணையை கொடுங்க, நீங்க வந்து அனுகிரகம் பண்ணுங்க, கங்கையை திரும்ப கொடுங்க அப்படின்னு பகீரதர் வந்து ரொம்ப அன்பா வேண்டிக்கிறார், பிரார்த்தனை செய்யறார். உடனே பகீரதனுடைய பணிவு, அவருடைய பிரார்த்தனையை பார்த்துட்டு ஜனுமுனி என்ன பண்ணாரு, தன் காது வழியா கங்கையை வெளியே விடுறாரு. அதனால ஜனுமுனிவருடைய ஆசிரமத்துல திரும்ப வந்தனால ஜனுடைய புதல்வியா ஜானவின்னு பேரு கங்கா. ஜனுடைய புதல்வி ஜானவி. சோ ஜானவி அப்பீர் ஆனது சப்தமி, ஜனு சப்தமின்னு ஒன்று நம்முடைய வைஷ்ணவ கேலண்டர், ஜனு சப்தமி. சோ ஜானவியோட அப்பியரன்ஸ். சோ கங்கா தேவி அது மாதிரி ரொம்ப ஆனந்தம் அவங்களுக்கு. இந்த கங்கை கரையில தானே நிமாய் தோன்ற போறேன்னு சொல்லியிருக்காரு. சோ நிமாய் வருவாரு, இங்க மகாபிரபு லீலை பண்ணுவாரு, கங்கா காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கங்கையை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக பகவானுக்கு அவதாரம் செஞ்சார் நவதீப் தாம் கங்கை கரையில. எல்லா பாலிலையும் கங்கை கரையில தான். கிருஷ்ணா எப்படி யமுனா நதிக்கரையில நீராடி லீலை பண்ணாரோ அது மாதிரி சைதன்ய மகாபிரபு என்ன பண்ணுவாரு, கங்கையில போய் நீராடுவார். அங்க போய் பிராமணர்கள்லாம் வந்து ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் போய் என்ன பண்ணுவாரு, நிமாய், குட்டி நிமாய் தண்ணி எல்லாம் அடிச்சு கலக்கி விட்டுருவாரு, கலங்கடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, ரெண்டு பிராமணர்களை ஜபிச்சிட்டு இருக்கும் போது தண்ணிக்கு அடியில போய் அவங்க குடுமையெல்லாம் வந்து கட்டி வச்சிருவாரு. இவருடைய சிக்காவும் அவருடைய சிக்காவை சேர்த்து கட்டி வச்சிருவாரு. இவங்க மேல வரும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் எடுத்து கீழே விழுந்துருவாங்க.
அப்புறம் என்ன பண்ணுவாரு, இவங்க வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்துறதுக்கு அந்த படியில வந்து வேற ட்ரெஸ் வச்சிருப்பாங்க, புதுசா வேற அடுத்த ஃப்ரெஷ்ஷான கிளாத் வச்சிருப்பாங்க. கங்கையில இருந்து கொஞ்சம் மண் எடுத்துட்டு போய் அந்த தோத்தி மேல வச்சிருக்காரு. கங்கையில இருந்து மண் எடுத்து அந்த மண் எடுத்து அப்படி தோத்தி மேல வச்சிருக்காரு. குறும்புத்தனம், அவ்வளவு குறும்புத்தனம். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிராமணர் எல்லாம் போய் ஜெகநாத் மிஸ்ரா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சைத்தன்யாவுடைய அப்பா இருக்காரு ஜெகநாத் மிஸ்ரா, எப்படி வந்து கோபிகள் எல்லாம் வந்து யசோதா மாட்ட புகார் சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்க வந்து எல்லாரும் ஜெகநாத் மிஸ்ராட்ட வந்தாங்க. ஜெகநாத் மிஸ்ரா, இந்த நிம்மாயோடைய தொல்லை தாங்க முடியல, 6 மணி நேரம் கங்கையில விளையாடுறாரு. 6 மணி நேரம். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் கங்கையில விளையாண்டா என்ன ஆகுது? பக்தர்கள் கூட சில நேரம் நீர் ஆறு நதியில எல்லாம் போனா வெளியே மனசே வராது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் விளையாடிட்டு. ஆனா சைதன்ய மகாபிரபு நிமாய் 6 மணி நேரம் கங்கையில விளையாடு. ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கட்டடிக்கிறத மகாபிரபு முதல்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு, இன்னைக்கு எல்லாம் பசங்க ஸ்கூலுக்கு போகாம ஏமாத்திடுறாங்க இல்லையா, அது முன்னே மகாபிரபு பண்ணிட்டு. அப்ப எல்லா லீலைகளும் பகவான்கள் இருக்கு. ஆனா அந்த லீலை வந்து ஆனந்தம் தரக்கூடியது, நம்ம பசங்க பண்ணா கவலை தரக்கூடியது. அதான் டிஃபரன்ஸ். பகவான் பண்ணா லீலை, நாம பண்ணா கவலை. ரைட்? ரெண்டு ஒண்ணு இல்ல. இந்த ஸ்கூலுக்கு போகாம ஏமாத்துறங்கிற எண்ணம் எங்க இருந்து வந்தது? ஏன்னா நான் அனுபவிக்கிற எண்ணம் இருக்கு. அப்ப ஆன்மீக உலகத்தில் உள்ள விஷயங்கள் ஜட உலகத்துல தலைகீழ நடக்கும், தலைகீழ நடக்கும். சோ சைதன்ய மகாபிரபு லீலைகள், ஒரு கங்கையில இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. ஜெகநாத் மிஸ்ரன் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க பிராமணர்கள்லாம். நிமாய் வந்து அபராதம் எல்லாம் ஒண்ணு பண்ணல, நாங்க அபராதம் எடுத்துக்கல, ஆனா ரொம்ப குறும்புத்தனம் பண்றான், எங்களால தாங்க முடியல, ஏதாவது பண்ணுங்க ஜெகநாத் மிஸ்ரர் அவரை, பையனை ஏதாவது பண்ணுங்க, இதுதான் நடக்குது தினமும், நான் வரேன் அப்படின்னு ஸ்கூலுக்கு போற. ஸ்கூல்ல போனா ஸ்கூல் விட்டு அப்பதான் நிமாய் போயிட்டாருன்னு சொல்றேன். ஸ்கூலை விட்டு போனா வீட்டுக்கு வந்தானா கங்கையில விளையாடிட்டு இருந்தானா, வீட்டுக்கு வந்து பார்த்தா சச்சிமாதோட மடியில உட்காந்துருக்காரு. வீட்டுல வந்து பார்த்தா சச்சிமாதோட மடியில உட்காந்துருக்காரு. ஏய் நீ நிமாய், நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, எல்லாம் வெளியில விளையாடிட்டு இருந்தீங்க, கங்கையில போய் விளையாடுன்னு சொன்னாங்க, யார் சொன்னாங்க? நான் ஸ்கூலுக்கு போயிட்டு நேரம் வீட்டுக்கு வந்துட்டேன், பாருங்க அம்மா மடியில உட்காந்துருக்கேன், இதை பார்த்தா கங்கையில விளையாட்ட மாதிரியா இருக்கு. குழம்பி போயிட்டாரு. இந்த பிராமணர்கள் பொய் சொல்லுவாங்களா? பொய் சொல்ல மாட்டாங்களே. பிராமணர்கள் எப்படி பொய் சொல்லுவாங்க? இனிமே ஏன் இப்படி பண்றாங்க? ஒரே டவுட்டா இருக்கு. சில நேரம் நிமாய் குறும்புத்தனம் பண்ணும்போது ஜெகநாத் வந்து கண்டிப்பார். ஜெகநாத் மிஸ்ரா ஒரு கம்பு எடுத்துட்டு நிமாய் வந்து மிரட்டுவார். நிமாய், நீ ஒழுங்கா இருக்க மாட்டேன், நீ ஒழுங்கா எல்லாம் உன்னை அடிச்சிருவானா, மிரட்டுவார். அப்ப அன்னைக்கு ராத்திரி வந்து ஒரு தேவதை ஜெகநாத் மிஸ்ருடைய கனவுல வந்தாங்க. அந்த தேவதை வந்து ஜெகநாத் மிஸ்ருடைய கனவுல வந்துட்டு, ஜெகநாத் மிஸ்ரா, உனக்கு என்ன தைரியம்? நீ யார மிரட்டுற தெரியுமா? உன் வீட்டுல யார் இருக்கா தெரியுமா? அவன் யார் தெரியுமா? அந்த கௌரங்க மகாபிரபு கிருஷ்ணர். அவர் பகவான் கிருஷ்ணர் என்று வேறானவர் அல்ல, கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். அந்த முழுமுதற் கடவுள் அவன் வீட்டுல இருக்காரு, நீ அவரை திட்டுற, நீ மிரட்டுற, என்ன தைரியம் நீ பண்ணலாமா நீ இப்படி? அப்போ ஜெயராம் மிஸ்ரர் சொல்றாரு, அவர் முழுமுதற் கடவுளோ கிருஷ்ணரோ ராமரோ அது எனக்கு பிரச்சனை இல்லை, இப்ப அவர் என் குழந்தை. இப்ப வந்து அவர் என் குழந்தை, அவரை கண்டிக்க வேண்டியது தண்டிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அவர் யாராவது இருந்துட்டு போட்டோம், அவர் கிருஷ்ணாரத்தை கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அப்படிதான் இருப்பேன், நான் கண்டிப்பேன் அவரை. அவரை திருத்த வேண்டியது என்னுடைய கடமை, நான் டியூட்டி, நான் அவர் அப்பா, நான் வந்து நிமாயோட அப்பா. சோ நிமா என்ன தப்பு பண்ணாலும் கண்டிக்க வேண்டியது என்னுடைய டியூட்டி, நான் பண்ணிதான் ஆகணும். தேவதை ஆச்சரியப்பட்டு போனாங்க, இந்த அளவுக்கு பகவான் மேல அனுபவிச்சிருக்காரு அவரு. அந்த வாசல்ய பாவத்தை மகாபிரபு அனுபவிக்கிறார். எப்படி வந்து கிருஷ்ணா யசோதாமாட்டி நந்தகோபட்டியும் வாசல்ய பாவத்தை அனுபவிச்சார். கிருஷ்ணா வந்து யசோதாமாட்டி நந்தகோபட்டி வாசல்ய ரசம், அந்த வாசல்ய பாவத்தை அனுபவிச்சாரோ அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் மிஸ்ர வீட்டுல, சச்சியமாதா வீட்டுல அந்த வாசல்ய பாவத்தை அனுபவிக்கிறேன். அதே சமயம் நான் சாதாரண குழந்தை இல்ல, நான் முழுமுக கடவுள் நிரூபணப்பட்டேன். இப்போ சைதன்ய மகாபிரபு நிமாய் வந்து
சச்சி மாதா வீட்டுல ஜெகநாத் மிஸ்ரு குழந்தையா வந்திருக்காரு, சச்சி மாதா குழந்தையா வந்திருக்காரு, தேவர்களும் அவர் பார்க்க வராங்க, தரிசனம் பண்ண வராங்க. சச்சி மாதாவுக்கு ஒண்ணுமே புரியல. யாரோ வராங்க, 4 கை உள்ளவங்க, 8 கை உள்ளவங்க, 4 தலை 10 தலை உள்ளவங்க எல்லாம் வராங்க. யாரோட வராங்க போறாங்க, என்னென்னமோ பாசையெல்லாம் பேசுறாங்க, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அப்ப ஆனந்த தேவர் ஒரு தடவை வந்துட்டு, ஆனந்த தேவர் ஆனந்த தேவர் வந்து இந்த மாதிரி பகவான் கிருஷ்ணா வந்து நவதீப் தாமத்துல சைதன்யரா அவதாரம் பண்ணியிருக்காரு, அவரை தரிசனம் பண்ணணும்னு சொல்லி ஜெகநாத் வீட்டுக்கு ஆதிசேஷ் ஆனந்த தேவர் வர, அனந்தமூர்த்தி. இந்த குழந்தை குட்டி நிமாய் தவிர்த்து விளையாடிட்டு இருந்தாரு. ஆனந்த தேவரை பிடிச்சி விளையாடிட்டு இருக்கு. எல்லாம் சுத்தி அக்கம் பக்கம் இருக்கிறோம், ஓடி வந்து பார்த்தா இந்த குழந்தை என்ன பாம்போட விளையாடிட்டு இருக்கு. பாம்பு பல தலைகள் இருக்கு. இந்த பாம்பு வந்து விஷ ஜந்துவாச்சு, அது கூட இந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கு. சச்சி மாதா வந்து பார்த்தோடி மைண்ட் விழுந்தாங்க. ஐயோ நிமாய். எல்லாரும் வரதை பார்த்து அனந்தேவர் என்ன பண்ணாரு, மகாபுடைய பாதம் தொட்டு வணங்கி நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு அனந்த தேவர் மேல சவாரி பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு நாள் நிமாய் குட்டி நிமாய் விளையாடிட்டு இருந்தாரு. அப்போ இந்த இந்த ஜெகநாத் மிஸ்டர் இருக்காரு, இந்த குழந்தைக்கு நல்ல அழகு பண்ணுவேன் சச்சி மாதா. சச்சி மாதா ஜெகநாத் மிஸ்டர் இந்த குழந்தைக்கு நல்லா அழகு பண்ணி ஆபரணங்கள்லாம் போட்டு விட்டு, காதுல வந்து கம்மல், குண்டலம், கையில வளையல், இடுப்புல ஒட்டியானம், காலில் கொலுசு, நெத்தி சுட்டி எல்லாம் வச்சு ரொம்ப அழகு. நிம்மா ஏற்கனவே கோல்டு, நிம்மா ஏற்கனவே தங்கத்தை உருக்கி காய்ச்சி நேரத்துல இருக்காரு. அவருக்கு அந்த தங்க ஆபரணங்களை போட்ட உடனே அந்த ஆபரணங்களுக்கு பெருமை. ஆபரணங்கள் போட்டா இந்த ஜட உலகத்துல ஆபரணங்கள் போட்டா நம்ம அழகா தெரியும். ஆனா பகவானுக்கு ஆபரணம் போட்டா பகவானுக்கு அழகு இல்ல, ஆபரணங்களுக்கு தான் அழகு, ஆபரணங்களுக்கு தான் பெருமை. ஏன்னா கிருஷ்ணனுடைய உடல்ல போய் ஆபரணமா இருக்கு, அது பாக்கியம் பண்ணிடும். அப்போ அந்த ஆபரணங்களும் வந்து ஒரு சாதாரண பௌதிகமான வஸ்து இல்ல, பகவானுடைய ஆபரணங்களும் ஆத்மாக்கள். ஆன்மீக உலகத்துல எல்லாமே ஆத்மாக்கள் தான். அங்க பௌதிங்கிற பேச்சுக்கள் இல்ல. சில ஆபரணங்கள் வந்து பகவானுக்கு சேவை பண்றாங்க, அந்த ஆபரண ரூபத்துல கமல், கொலுசு எல்லாம் வந்து பக்தர்கள். அந்த ரூபத்துல நமக்கு எந்த மாதிரி ரூபத்துல பகவானுக்கு சேவை பண்ண ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரி ரூபத்துல பகவானுக்கு சேவை செய்யும். இந்த நிபாய் போட்டுக்கிற ஆபரணங்களா பார்த்து 2 திருடர் பிளான் பண்ணாங்க, இந்த குழந்தையை கடத்திடணும், இந்த குழந்தையை எப்படியா கடத்தி இந்த ஆபரணங்கள்லாம் கழட்டிடலாம், இது ஒண்ணு போதும், இந்த குழந்தையை கடத்தின்னு போய் இந்த ஆபரணம் கடத்திட்டா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான், இனி திருட போக வேண்டாம். அவ்வளவு நகை வச்சிருக்காரு பையன். அந்த ஒரு திருட சொல்றான், அந்த பையன் பாரு எவ்வளவு தேஜஸா இருக்கான், கண்ணெல்லாம் கூசுது அப்படியே. அந்த பையன் கண்ணெல்லாம் கூசுது. ஒரு திருட சொன்னா அந்த பையன் நிறைய ஆபரணம் போட்டு இருக்கான், அதான் கண்ணு கூசுது. இன்னொரு திருட சொன்னா இல்ல இல்ல, அந்த குழந்தையோட உடம்புல ஏற்கனவே பிரகாசமா இருக்கு. அந்த குழந்தை வந்து பாரு எப்படி இருக்கு, தாமரை போல கண்ணு, தாமரை இதழ் போல காது வரை நீண்ட கண்கள். ஆஜானுலம்புத புஜோ கனகாவதாரோ விஸ்வம்பரோ நிஜமரோ யுக தர்ம பாலோ. ஆஜானு பாகன், பெரிய பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள். ஆஜானு லம்பித புஜோ கனகாவதாரோ, கோல்டன் கலர், கனகா மீன்ஸ் கோல்டு, கனகாவதாரோ விஸ்வம்பரா. மகாபிரபுக்கு இன்னொரு பேர் விஸ்வம்பர், இந்த அகிலத்தின் ஆதாரம், அகிலத்தையும் தாங்கி இருப்பவர். இந்த திருடர் பாக்குறாரு, இவ்வளவு அழகு இந்த குழந்தை, அப்படி தேஜஸ் கண்ணெல்லாம் பறிக்குது. இயல்பாவே குழந்தைகள் எல்லாரும் கவருவாங்க, இயல்பாவே குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அட்ராக்ட் பண்ணுவாங்க. எல்லாமே குட்டியில அழகா இருக்கும். நான் கூட குட்டியில அழகா தான் இருந்தேன். அந்த எல்லாமே குட்டியில, கழுத கூட குட்டியில அழகா தான் இருக்கு. ஆனா வளர வளர போச்சு இல்லையா. ஏன் குட்டியில அழகா இருக்கு, ஏன் நான் குட்டியில அழகா இருந்தேன், அப்ப காமம் கிடையாது, கோபம் கிடையாது, பேராசை கிடையாது, கள்ளங்கவடமற்றது. அதெல்லாம் நான் குட்டியில அழகா இருந்தேன். இப்ப நான் அசிங்கமா இருக்கேன், எல்லா குணம், காமம், கோபம், பேராசை, அகங்காரம், பொறாமை. ஆனா சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள், அவர் எப்பவுமே அழகுதான், நவயவனம். அவர் குழந்தையா இருக்கும்போது அழகுதான், அவர் இளமையா இருக்கும்போது அழகுதான், அவர் எப்பவுமே அழகுதான். அதனால இந்த அழகுங்கிறது மகாபிரபு தான் பாடும்.
அவர் அழுந்த நடை அழகு, சிரிச்ச அழகு எல்லாம் அவருக்கு தான் போகுது. சும்மா ஏதோ ஏமாத்தி எல்லாம் பழக்கம் பகவானுக்கு தான் போறது. பகவானுடைய சிரிப்பழகு, அவர் மதுரம், மதுரம் எல்லாமே அழகு, சுவையாது. அப்ப என்ன நடந்துச்சு? இந்த மகாபுருடைய அழகுல மயங்கி போயிட்டாங்க. இந்த குழந்தை இவ்வளவு தேஜஸ்வியா இருக்கு. சரி, இந்த குழந்தையை கடத்தின்னு போயிடலாம். எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தை வந்து சச்சி மாதாவுடைய கூட்டத்துல விளையாடிட்டு இருக்கு. குழந்தையை தூக்கிட்டு ஓடுறான். இந்த திருட வந்து இந்த குழந்தைய தோல் மேல உட்கார வச்சுட்டான். மகாபிரபு தோல் மேல உட்கார வச்சுட்டு ஓடுறான். ஓடுறான் அவன் சந்து சந்தா ஓடுறான். என்னாச்சு? மகாபிரபு தன் யோகமாய சக்தினால குழப்பி விட்டாரு. யோகமாய சக்தினால இந்த சந்தில பூந்து அந்த சந்தில பூந்து யாராவது புடிச்சிருவாங்களோ புடிச்சு ஓடி 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 கடைசியில எங்க வந்தாங்க? ஜெகநாதேஸ்வரி வீட்டுக்கே வந்துட்டாங்க. அதாவது எங்க இருந்து போனாங்களோ அங்கேயே வந்துட்டாங்க. ஓடி ஓடி அந்த சந்து இந்த சந்துல ஓடினா கடைசியில ஒருத்தர் சொன்னா, டேய் நம்ம திரும்பி அதே வீட்டுக்கு வந்துட்டோம்டா, டேய் வாடா, யாரும் வந்துட போறோம். அங்கே விட்டுட்டு ஓடிட்டான் அந்த குழந்தை. அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. குழப்பம் படிச்சு போயிட்டாங்க. மகாபுரு என்ஜாய் பண்ணாரு. அந்த திருடர் மேல சவாரி பண்ணி அவங்களோட ஜாலியா சுத்திட்டு வந்துட்டு அவங்களை இறக்கி விட்டுட்டு ஓடிட்டாரு. இந்த மாதிரி கங்கை கரையில அங்க வந்து சைதன்ய மகாபுரு என்ன பண்ணாரு? இந்த கிருஷ்ணர் என்ன பண்ணுவாராம்? யமுனா நதிக்கரையில கோபியோட வஸ்திரம் எடுத்து வச்சுக்கோ, அப்புறம் நீங்க எனக்கு பிரசாதம் கொடுத்தாதான் நான் தருவேன் அப்படிலாம் சொல்லுவார். நீங்க தண்ணியில இருந்து மேல வாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுவார்? நிம்மாயி போய் கங்கை கரையில உட்காந்து கங்கை கரையில உட்காந்துட்டு அங்க வந்து மகாதேவரை வழிபடுறதுக்காக வருவாங்க பொண்ணுகள். ஏன் வந்து பொண்ணுங்க மகாதேவரை வழிபடணும்னா, யாருக்காவது அழகான கணவர் வரணும். எனக்கு வந்து ரொம்ப அழகான கணவர் வரணும்னா நான் மகாதேவரை வழிபடணும் பெண்கள். ஆண்கள் வந்து அழகான மனைவி வரணும்னா அவர் வந்து பார்வதியை வழிபடணும். அப்ப கங்கை கரையில என்ன பண்ணுவாங்க? இந்த நவதீப்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் போய் கங்கை கரையில போய் குளிச்சுட்டு அங்க மகாதேவருக்கு பிரசாதம் எல்லாம் நிவேதனம் பண்ணி தூபம் தீபம் எல்லாம் காமிச்சு, ஓ மகாதேவா, எங்களுக்கு வந்து ஒரு அழகான கணவர் மாப்பிள்ளையா வரணும், ஒரு அழகான மாப்பிள்ளை எங்களுக்கு கணவரா வரணும் பண்ணுவாங்க. மகாபுரு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஏய், நீங்களே அங்க போய் பிரேயர் பண்றீங்க, நான் யார் தெரியுமா? என்கிட்ட வந்து பிரேயர் பண்ணுங்க. மகாபுரு சொல்லுவார், என்கிட்ட வந்து பிரேயர் பண்ணுங்க, அங்கேயே போய் பிரேயர் பண்றீங்க நீங்க. சரி, என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஓபன் பண்ணுங்க. என்ன பிரசாதம் எடுத்து வந்திருக்கீங்க? எனக்கு கொடுங்க நீங்க. அப்ப அந்த பொண்ணுங்களா சொல்லுவாங்க, மகாபிரபு, ஓ சாரி, நிமாய், நிமாய், ஓ நிமாய், நீ ஏன் இப்படி குறுக்குத்தனம் பண்ற? இது நீயும் மகாதேவர் ஒன்னா? நாங்க மகாதேவர் வழிபடுறோம், அவருக்கு போகா பிரசாதம் கொடுக்குறோம், எங்க பிரார்த்தனையை செய்யறோம். மகாதேவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நான் யாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரியாது. நான் யார் தெரியுமா? நான் தான் சுப்ரீம் காடட், நான் தான் முழுமுதற் கடவுள். மகாதேவர் வந்து என்னுடைய சர்வன், மகாதேவர் என் சேவகன். அதனால எனக்கு முதல்ல பிரசாதம் கொடுங்க. ஓ, இந்த நிமாய்க்கு எவ்வளவு கர்வம்! இந்த பொண்ணுக்கு நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிமாய்க்கு எவ்வளவு கௌரவம்! இவர் கடவுள் சொல்றாரு தானே, மகாதேவரோட சர்வன்ட்டுக்கிறாரு. ஏய், இந்த நிமாய்க்கு என்னவோ ஆயு போச்சுடி, நிமாய்க்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு? ஓ பிராமணா, நிமாய் வந்து பிராமண குலத்துல பிறந்த அவதாரம் பண்ணாரு. ஓ பிராமணா, நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, அதனால எங்களை தொந்தரவு பண்ணாத, நாங்க மகாதேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம். நிமாய் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி செஞ்சா உங்களுக்கு நல்லது, இல்ல நான் உங்களை சவிப்பேன். நீங்க கொண்டு வந்த பிரசாதத்தை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து நல்ல அழகான ஒரு கணவர் வருவார், ரொம்ப அழகான தர்மத்தை பின்பற்றக்கூடிய நல்ல ஒரு மகா புருஷன், நல்ல ஒரு புருஷன் உங்களுக்கு கணவரா வருவார். அதை விட்டுட்டு நீங்க எனக்கு பிரசாதம் கொடுக்கல, நான் சொல்றபடி கேட்கலன்னா நான் உங்களை எல்லாரும் சவிப்பேன். ஒவ்வொருத்துக்கு 10 கணவர் வருவாங்க. அந்த 10 பேர் வந்து ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க, ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருப்பார் நிறைய பொண்ணுல. அந்த மாதிரி ஏற்கனவே கல்யாணம் பண்ணி நிறைய பொண்ணு கல்யாணம் பண்ண வயசான ஒரு கிழவை தான் உங்களுக்கு எல்லாம் கணவரா வருது. சமைச்சிடுவாரு. ஐயோ பிராமண சாமி வேணாப்பா சாமி, நிமா எங்களை சமைச்சிடாத, என்ன வேணுமோ சாப்பிடு, நீ வந்து என்ன வேணுமோ சாப்பிடு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நவதீபத்துல ரொம்ப பியூட்டிஃபுல் பாஸ்டர்ஸ். நிமாய் வந்து வெரி ஹாப்பி. அந்த இருக்கிற பெண்கள்லாம் வந்து நிமாய்ட்டு எப்படி அன்பு செஞ்சாங்க. ஒரு நாள் நிமாய் அழற, அன்னைக்கு ஏகாதசி. ஏகாதசி அழறாரு. ஏது நிமாய் அழறாரு? அழுகையை நிப்பாட்டவே இல்லை. சரி, என்ன வேணும் உனக்கு? எனக்கு பிரசாதம் வேணும்.
சரி, இன்னைக்கு ஏகாதசி பிரசாத் ஆச்சு, வீட்டுல ஏகாதசி பிரசாத் இல்ல இல்ல. நீங்க போய் அங்க பக்கத்துல ஜெகநாத மிஸ்ர் வீட்டு பக்கத்துல ஜெகதீஷ் பண்டிட்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். மகாபிரபு மிக பிரியமான சார்கள் ஒரு ஜெகதீஷா ஹிரண்யா, ஹிரண்ய பண்டிட் அண்ட் ஜெகதீஷ் பண்டிட். அவங்க ரெண்டு பேரும் ஏகாதசி அன்னைக்கு அவங்க வீட்டுல விஷ்ணுவுடைய டெய்லி, விஷ்ணுவுடைய விக்கிரகம் இருக்கு. ஏகாதசி வந்து நமக்கு தான், பகவான் கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, ஏகாதசி அன்னைக்கு அங்க விஷ்ணுவுக்கு வந்து அவங்க வீட்டுல இருக்கிற விக்கிரகத்துக்கு தானிய நிவேதனம் பண்றாரு. யாரு? ஜெகதீஷ் பண்டிதர் வீட்டுல. ஜெகநாத மிஸ்ர வீட்டுல இருந்து 2 வீடு தள்ளி சைத்தன்ய மகாபுடைய வீடு இருக்கு இல்லையா, அங்கிருந்து 2 வீடு தள்ளி ஜெகதீஷ் பண்டிதரோட வீடு. அவங்க வீட்டுல அவங்களுடைய பூஜை மண்டபத்துல பகவானுக்கு தானியம் நிவேதனம் பண்றாரு. இந்த நிமாய் வந்து அவங்க வீட்டுல உட்காந்துட்டு அவங்களுடைய வீட்டுல உட்காந்து சொல்றாரு, நீங்க ஜெகதீஷ் பண்டி வீட்டுல போய் பிரசாதம் வாங்கிட்டு வாங்க. ஜெகநாதருக்கு ஒரே ஆச்சரியம், ஜெகநாத் மிஸ்ராவுக்கு, இந்த குழந்தைக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? இன்னைக்கு ஏகாதசி வேற, ஏகாதசி எப்படி ஜெகதீஷ தானியம் பண்ணுவாரு? ஏகாதசி அன்னைக்கு எப்படி ஜெகதீச ஒரு வைஷ்ணவர் எப்படி ஏகாதசி அன்னைக்கு தானியம் சாப்பிடுவாரு? தானியம் தொட மாட்டாரு, தானியம் சாப்பிட மாட்டாங்களே. அப்ப எப்படி ஒரு தானிய பிரசாத நிவேதனம் பண்ணிருப்பாரு? இந்த குழந்தை ஏதோ சும்மா சொல்றானோ, எப்படி இது என்ன ஒண்ணு புரியலையே. ஏதோ சும்மா சின்ன குழந்தை அடம் பிடிக்கிறான், அழறான், அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ? இம்மாய் அழுதுட்டு இருக்காரு. நோ நோ நோ, எனக்கு உடனே வேணும், நீங்க நேரா ஜெகதீஷ் வீட்டுக்கு போங்க, அவரு தானியம் நிவேதனம் பண்ண எனக்கு கொண்டு கொடுங்க, அவர் பண்ணுங்க, ஆஃபர் பண்ணி கொடுக்குறாரு, வாங்கிட்டு வாங்க. ஜெகநாதருக்கு ஒண்ணும் புரியல, அவர் ஓடுறாரு. ஜெகதீஷ் வீட்டுக்கு போனா அப்பதான் ஒரு பூஜை ரூம்ல வெளியில வர்றாரு. ஜெகதீஷ பண்டிதரே, இன்னைக்கு நீங்க வந்து ஜெகநாதருக்கு என்ன உங்க விக்கிரகத்துக்கு என்ன நிவேதனம் பண்ணீங்க? நான் வந்து தானியம் தான் நிவேதனம் பண்ணேன். சரி, கரெக்ட், நிமாய் சொன்னது கரெக்ட். எப்படி நிமாய்க்கு தெரிஞ்சது? ஏன்னா அவர் எல்லா இதயத்திலயும் பரமாத்மாவா இருக்காரு, முழுமுதற் கடவுள். ஆனா ஜெகநாத் மிஸ்ரா தன் வாசல்ய பாவத்தினால அவர் தன் குழந்தைய நடிச்சிட்டு இருக்கு. அப்பதான் ஜெகதீச பண்டிதருக்கும் ஹிரண்ய பண்டிதருக்கும் புரியுது, இந்த குழந்தை கௌரங்கன் நிமாய் இவர் சாதாரண குழந்தை அல்ல, இவர் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக வந்திருக்காரு. உடனே பிரசாத் தூக்கிட்டு ஓடி வராங்க. ஜெகதீச பண்டிதரும் ஹிரண்யாவும் 2 பேரும் பிரசாத் தூக்கிட்டு ஓடி வந்து நிமாய்க்கு கொடுக்குறாரு. நிமாயோட அழகு கண்டு மயங்கி போய் நிக்கிறாங்க. அத்வைதாச்சாரியர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், சந்திரசேகர் ஆச்சாரியா, ஜெகதீச பண்டிதா, ஹிரண்ய பண்டிதா, இவங்க எல்லாம் இந்த குழந்தை நிமாயை பார்ப்பாங்க. இந்த குழந்தை நிமாய் எப்படி இருப்பாரு? ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணு போட்டுக்க மாட்டாரு, 5-6 வயசு குழந்தை. இந்த கங்கை கரையில விளையாண்டு அவர் உடம்பெல்லாம் புழுதியா இருக்கு. அந்த உடம்பெல்லாம் புழுதி, தலைமுடியெல்லாம் புழுதி, அங்கங்க மணல் எல்லாம் அப்படி இருக்கும். அந்த குழந்தையை பார்த்தா அவங்களுக்கு தங்களை அறியாமலே அந்த குழந்தை மேல ஒரு இனம் புரியாத அன்பு. என்ன இந்த ஜெகநாதனுடைய குழந்தை, கண்ணை பறிக்கும் பிரகாசம், கண்ணை பறிக்கும் பிரகாசம், சூரியனை போல தேஜஸ். இது பார்க்கும்போது அத்வைதருக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கு. யாரு இந்த குழந்தை? இந்த குழந்தை ஏன்னா பெரும்பாலும் சாதுக்களுக்கு வந்து குழந்தை மேல அவ்வளவு அட்டாச்மெண்ட் வராது. சாதுக்கள் வந்து பெரும்பாலும் குழந்தை மேல அவ்வளவு அட்டாச்மெண்ட். ஆனா இந்த சாதுக்கள் எல்லாருமே அவங்க இயல்பா வந்து நிமாய் மேல அன்பு வருது. அவர் நிமாயோடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது, நிமாயோடைய செயலை பார்க்கும்போது இவங்களுக்கு எல்லாம் அவங்க மேல அன்பு இருக்கும். ஒரு நாள் நிமாயோட அண்ணா வந்து விஸ்வரூபா. விஸ்வரூபா என்ன பண்ணுவார், வீட்லயே இருக்க மாட்டார், எப்பவுமே அத்வைதர வீட்லயே உட்காந்துருப்பார். அத்வைத பவன் இருக்கு நவதீப்ல, அத்வைத பவன். அத்வைத பவனும் ஸ்ரீவாஸ் சங்கம் இதெல்லாம் பக்கத்துல இருக்கு. ஜெகநாத் மிஸ்ரா வீடு அடுத்தடுத்து இருக்கு. சச்சி மாதா பார்க்க ரொம்ப நேரம் ஆச்சு, நிமாய் விஸ்வரூபா வரவே இல்லை. விஸ்வரூபா காலையில போனது, காலையில போய் அத்வைத ஹரிகதை கேட்க ஆரம்பிச்சா ராத்திரி வரை கேட்டுக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் கூடி சலிப்பே ஏற்படாது. விஸ்வரூபருக்கு இந்த உலகத்துல எது மேல அட்டாச்மெண்ட் கிடையாது. விஸ்வரூபா இஸ் நன் அதர் தென் பலராம். அவர் பலராம் இருந்து வேறானவர் அல்ல. சைதன்யமா அப்படி அண்ணாவா வந்து விஸ்வரூபா வந்து பலராம். சோ விஸ்வரூபா வந்து 24 மணி நேரம் வந்து சைத்தன்ய மகாபிரபு, அதாவது கிருஷ்ணாவுடைய லீலைகளை வந்து கேட்டுக்கிட்டே இருக்க, அத்வைதருடைய சங்கத்திலே இருக்க. பசி, ஏக்கம், தாகம், தூக்கம் ஏதும் கிடையாது. சிம்பிளி வெறுமனே என்ஜாய் பண்ற, அனுபவிக்கிறாரு. கிருஷ்ண கதையை கேட்டுட்டே இருக்க. சச்சி மாதா உட்காந்து பாக்குறாங்க, விஸ்வரூபா வரவே இல்லை, பிரசாதம் சாப்பிடணும், தூங்க பண்ணணும். அப்ப குழந்தை நிமாய் வெளியில விளையாடிட்டு இருப்பாரு. குழந்தை நிமாய் வந்து வெளியில விளையாடிட்டு இருப்பாரு.
சச்சிமா, ஏய் நிமாய், இப்ப அண்ணா விஸ்வரூப கூட்டிட்டு வா, பிரசாதம் சாப்பிட வேண்டாம், நேரம் ஆயிடுச்சு, என்ன இவ்வளவு நேரம் உட்காந்து அதிகதா பேசிட்டு இருக்காங்க, அத்வைத வீட்டுக்கு போ, உட்காந்து கூட்டிட்டு வா அவரு. அப்ப நிமாய் ஓடுப்பார், ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணும் போடல, 5 வயசு 6 வயசு குழந்தை, ஓடி போய் அவருக்கு மேல பூரா தலை இந்த கீழே விளையாண்ட புழுதி எல்லாம் இருக்கு. நேரா போய் அத்வைதர் வீட்டுக்குள்ள போயிருவாரு. அத்வைதர் வந்து பேசிட்டு இருப்பாரு, அங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க பக்தர்கள்லாம். விஸ்வரூபா வந்து அப்படி தன்னை மறந்து கேட்டுட்டு இருப்பாரு. அத்வைதர் பேசிட்டு இருப்பார். அத்வைதர் வந்து 10 வாய் இருந்து எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி கிருஷ்ணா நிலையில வர்ணிக்கிறார். விஸ்வரூபா வந்து அது 10 காது இருக்கிற மாதிரி கேட்டு அப்படி ரசிக்கிறாங்க. இனிமாய் போய் விஸ்வரூபா கையை பிடிச்சு, அண்ணா ஏது நீ, எது நீ உட்காந்துட்டு இருக்க, நீ அம்மா உன்னை பிரசாத் சாப்பிட வா, நீ கையை பிடிச்சி இழுக்கிறேன். அந்த கூட்டத்துக்குள்ள போய் அங்க அத்வைதர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அத்வைதர் பேசிட்டு இருப்போம். அந்த கூட்டத்துக்குள்ள குழந்தை நிமாய் போய் அந்த விஸ்வரூபா கையை பிடிச்சி இழுக்கிறேன். வா நான் வீட்டுக்கு போலாம், சாப்பிட வேண்டாமா, நீ இங்கே உட்காந்துட்டு இருக்க, பிடிச்சி விஸ்வரூபா கையை பிடிச்சி இழுத்து போற. பார்த்த உடனே அத்வைதாச்சாரிய ஸ்ரீவாஸ் தாக்கூர் எல்லாரும் இந்த குழந்தையே பாக்குறாங்க. நிமாய, நிமாய் என்னது, இந்த நிமாய் இப்படி ஒரு தேஜஸ், இவ்வளவு அழகு, இந்த புழுதியில விளையாண்டாலும் இந்த குழந்தையோட உடம்புல அந்த தேஜஸ் குறையில, சூரியன் போல பிரகாசிக்கிற. எல்லாரும் நிமாயை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிமாய் யாரா இருக்கும், ஒருவேளை என் பிரார்த்தனையை கேட்டுட்டு அந்த கிருஷ்ணர் தான் இந்த பூமியில வந்துட்டாரோ. அத்வைதர் வந்து என்ன நினைக்கிறாரு, அத்வைதர் பிரார்த்தனை பண்ணாரு, ஓ கிருஷ்ணா, நீங்க சீக்கிரம் இந்த பூமியில வாங்க, நீங்க பூமியில வந்து இந்த நாம சங்கீர்த்தனை பண்ணி எல்லாரும் விடுவீங்க, நீங்க எல்லாரும் உங்களை மறந்து இருக்காங்க, தயவு செய்து வாங்க அப்படின்னு அத்வைதர் அழற. கங்கா தீர்த்தம் துளசி வச்சுட்டு தாமோதர ஷீலா விக்கிரகத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு அத்வைதர் 2 கை கூட்டி அழைக்கிறார். ஹே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே. சிங்கம் மாதிரி கர்ச்சிக்கிறார். மகாபுரம் என்ன சொல்லுவாரு, அத்வைதர் வந்து சிங்கம் மாதிரி கர்ச்சிச்சு என்ன கூப்பிட்டாரு, அதெல்லாம் நான் வந்தேன். நான் ஏன் இந்த பூமியில அவதாரம் பண்ண, அத்வைதர் என்ன கூப்பிட்டாரு, அதனாலதான் வந்தேன். இப்ப எவ்வளவு அன்பு பாருங்க மகாபுருக்கு அத்வைதர். அத்வைதர் கூப்பிட்ட காரணத்துக்கு வேண்டி நான் வந்தேன். தூய பக்தர் கூப்பிட்டா பகவானுக்கு வந்துருவேன். இந்த அத்வைதர் பாக்குறாரு, ஸ்ரீவாஸ் தாக்கூரை பாக்குறாரு, ஹரிதாஸ் தாக்கூர் இவங்கெல்லாம் பாக்குறாங்க. இந்த குழந்தை நிமா யாரு, ஒருவேளை இந்த பரம புருஷோத்தமன் பகவான் இந்த பூமியில அவதாரம் பண்ணிட்டாரோ அப்படின்னு அவருடைய அந்த தோற்றத்தை கண்டு பிரமிச்சு போய் பார்க்க. இந்த மாதிரி நவதீப் தாமத்துல கங்கை கரையில எல்லாரையும் பேரானத்துல மூழ்கடிச்சார் நிமாய். அதனால பகவானின் லீலைகள் வந்து அமிர்தம், சைத்தன்ய சரித்தம் அமிர்தம். அத கேட்கறதுக்கு 2 காதெல்லாம் பத்தாது, அது பேசுறதுக்கு 1 வாயெல்லாம் பத்தாது. 1000 காதுகள் இருந்தாலும் நிறைவடையாது, 1000 வாய் இருந்தாலும் பேசி முடிக்க முடியாது, அன்லிமிட்டெட். அதனால இந்த கௌர கதா ஹரிகதா தொடர்ந்து கேட்கறதுனால, பாடுறதுனால, பேசுறதுனால நம்ம இதயம் தூய்மை அடைந்து அங்க வந்து கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண மேல கலக்கமில்லாத அன்பு ஏற்படும். நம்ம இந்த சைத்தன்யமாவுடைய அந்த அவதாரம் தயாராகணும். பகவான் நம்ம இதயத்துல எழுந்தருள பண்ணி மகாபுடைய தாமரை பாதங்கள்ல பிரார்த்தனை செஞ்சு எங்களை எப்படியாவது இந்த பௌதிக கலங்கத்திலிருந்து விடுவிச்சிருங்க, அறியாமையிலிருந்து விடுவிச்சிருங்க, புலன்பத்துல இருந்து விடுவிச்சிருங்க, பௌதிக பற்றுதலை எல்லாம் பண்ணிருங்க. சோ இங்க என்ன சொல்லியிருக்கு, கிருஷ்ண கதையா ஹரிகதா அல்லது சைத்தன்ய கதா கௌர கதா யார் ஒருத்தர் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு பௌதிகத்துல அட்டாச்மெண்ட் எல்லாம் போயிருக்கு, பௌதிகத்துல பற்றுதலை எல்லாம் போயிருக்கு, கட் பண்ணிடலாம். குடும்ப பற்று, பேரளவான என் குடும்பம், என் சமுதாயம், என் நாடு, என் மதம், என் இனம், என் மொழி, நான், எனது, எல்லாத்தையும் கட் பண்ணி சிந்தந்தி கோவிதாஸ் தஸ்ய கோணக்குரிய கதாரதி. ஸ்டார்டிங் என்னது, சிந்தந்தி, சிந்தந்தின கட் பண்றது, சிந்தந்தி கோவிதாஸ் தஸ்ய கோணக்குரிய கதாரதி. யார்தான் கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்க மாட்டாங்க, யார்தான் ஆர்வம் காமிக்க மாட்டாங்க, கிருஷ்ணனுடைய கதைகளை அதாவது மகாபுருடைய லீலைகளை கேட்கறதுக்கு யார்தான் ஆர்வம் காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த லீலைகள் என்ன பண்ணும், இதயத்துக்குள்ள போய் பௌதிக பற்று வேறெடுத்துடும். பௌதிக பற்றுதல், பௌதிக பாசம், பேரளவான சோகால்ட் அட்டாச்மெண்ட், இதெல்லாம் பீஸ் பீஸ் ஆகிடும்.
ரொம்ப அழகா ஸ்லோகம். அடுத்தடுத்து ஒரு பயம் துலா நாம உத்தம ஸ்லோக கிரமே யத்ருன்மத கசஜான சுவாது சுவாது பதே பதே. அந்த சாப்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கேண்டோ செகண்ட் சாப்டர். அடுத்தடுத்து ஸ்லோகம். பிரிப்யதே ஹிருதய கிரந்தந்தி சிந்தந்தி சர்வ சன்னிசேய. அது எதுங்க? ஃபர்ஸ்ட் கேண்டோ. பிரிப்யதே ஹிருதய கிரந்தி. ஹிருதய கிரந்தின்னு இதயத்துல ஸ்ட்ராங்கான முடிச்சு, எல்லா இதயத்திலும் ஸ்ட்ராங்கான முடிச்சு என்னது? என் மனைவி, என் கணவர், என் பிள்ளை, என் குடும்பம், என் சமுதாயம், நான் எனது அகம் மம இதி, நான் தான் இது, இது என்னுடையது. இதெல்லாம் கட் பண்ணும். எது போய் கட் பண்ணும்? பகவானுடைய லீலைகளை தொடர்ந்து யாராவது கேட்டுட்டே இருக்காங்கன்னா அது போய் எல்லாத்தையும் வித்யதே ஹிருதய கிரந்தி சிந்தந்தே சர்வ சம்சயக ஸ்ரீயந்தி சாச கர்மாணி திஷ்டதே பாத்மனீஸ்வரே. 1.2.21. இவ்வாறு இதயத்தில முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு எல்லா சந்தேகங்களும் மறுத்திருக்கப்படுகின்றன. ஒருவர் ஆத்மாவை எஜமானனாக காணும் பொழுது பலநோக்கு செயலின் தொடருக்கு ஒரு முடிவு கட்டப்படுகிறது. இப்போ கிருஷ்ண கதை கேட்கும் போது நம்முடைய உண்மையான நிலை என்னன்றது ஸ்லோகம். யத் அனுத்யாசினா யுக்தः கர்ம கிரந்தி நிபந்தனம் சிந்தந்தி கோவிதாஸ்தஸ்ய கோனக்குரியத் கதாரதிம். புத்திசாலிகள் பகவானை நினைவில் கொள்வதன் மூலமாக பந்தப்படுத்தும் முடிச்சுகள் எனப்படும் கர்ம வினைகளை வெட்டி வீழ்த்துகின்றனர். ஆகையினால் அவரை பற்றி செய்திகளில் யார்தான் கவனம் செலுத்த மாட்டார்கள். கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுனால என்னாகும்? எல்லாம் கட் பண்ணி அதனால தொடர்ந்து கேட்கணும். சுசுஷோ சத்ததானசிய வாசுதேவ் கதா ருச்சி சயன் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத். ஓ பிராமண சிரேஷ்டர்களே, எல்லா பௌதிக கலகத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டுள்ள பக்தர்களுக்கு தொண்டு செய்வதன் மூலமாக மிக சிறிய சேவை செய்யப்படுகிறது. அத்தகைய தொண்டினால் வாசுதேவனை பற்றிய செய்திகளை கேட்பதற்குரிய சுவையை ஒருவர் பெறுகிறார். வைஷ்ணவருக்கு சேவை பண்றது மூலமா சைதன்ய லீலைகளை கேட்கறது சுவையா இருக்கும். அதனாலதான் பகவானது பக்தர்களுக்கு சேவை செய்யும். யாரெல்லாம் சைதன்ய இயக்கத்துல மகாபுருடைய சேவையில் ஈடுபடுறாங்களோ எல்லா வைஷ்ணவருக்கும் சேவை பண்ணும். அப்படி வைணவருக்கு சேவை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? ஹரிகதா, கிருஷ்ண கதா, சைத்தன்ய கதா, கௌர கதா கேட்கறதுல அப்பதான் இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால 3 விஷயம் சைத்தன்ய ரெக்கமெண்ட் பண்றது. நாமே ருச்சி, வைஷ்ணவ சேவா, ஜீவோதயா. நாமே ருச்சி, நாமத்துல ருச்சி வரணும். வைஷ்ணவ சேவா, வைணவருக்கு சேவை பண்ணி அனுகிரகம் பெறணும். ஜீவோதயா, மற்ற ஜீவன்கிட்ட கருணை காண்பிக்கணும். இதுக்கு மகாபுரு நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அதனால நம்ம மகாபுருட பிரார்த்தனை பண்ணணும், இதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.